ரெக்கார்ட் ஆகுது வசந்த். ரெக்கார்ட் ஆகுது. Point slide, PowerPoint slide. குட் மார்னிங் டு ஆல் கேண்டிடேட்ஸ். ஐஏபி சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஏபியில் நடக்கக்கூடிய ஆன்லைன் ட்ரைனிங், அதாவது பேசிக் மேக்ரோ இன் எக்ஸல், அப்புறம் பேசிக் மேக்ரோ கோடிங் இன் எக்ஸல், இந்த 2 டாபிக்குமே இன்னைக்கு எடுக்க போகிறோம். அது போக வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா டாபிக்குமே நம்ம எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இன்னைக்கோட டாபிக் வந்து ஐஏபியில் எடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஐஏபியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ரைனிங் மேலே நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் கிட்டத்தட்ட 44 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 28-30 பேர்கிட்ட வந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம என்னன்னா புது டாபிக் வந்து நம்ம எடுக்கிறோம். மேக்ரோ அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து எல்லாத்துக்கும் வந்து யூஸ் பண்றது பயன்பாடு இருக்கா இல்லையா, அது எப்படி என்னங்கிறதே தெரியாம இருக்கும். அதை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் பேசிக்கா நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த டாபிக் நம்ம எடுத்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அது போக நம்ம ஐஏபில பாத்தீங்கன்னா Slideshow slide 2, basic macro in Excel and macro coding. Slideshow. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து புதுசா வந்திருக்கீங்க. ஏற்கனவே பழைய ஆட்களும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதே மாதிரி புதுசாகவும் நிறைய பேர் கலந்துருக்கீங்க. அவங்களுக்காக நம்ம ஐஏபி பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸுக்கு போகலாம் அப்படிங்கறத முடிவில் இருக்கும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஏபி அப்படிங்கிறது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் அப்படிங்கிறது. இதோட ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் SMA ஜின்னா அவர்களோட இது பண்ணது. அது போக பாத்தீங்கன்னா அது 35 வருஷமா நம்ம 1985 இருந்து ஸ்டார்ட் பண்ணது. மற்றபடி பாத்தீங்கன்னா ஐஏபியில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, மெயினாக வந்து ஸ்கூல் பார்வையற்றோருக்கு பயனுள்ள ஸ்கூல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக 6th-லேருந்து 12th வரைக்கும் மெயினாக அந்த ப்ராஜெக்ட் இருக்கு. அது போக ஸ்கூல் மட்டும் இருக்கக்கூடாது, பலர் வந்து வேலை செய்து அவங்க வந்து வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடெக் அப்படின்னு சொல்லி முதல்ல ப்ராஜெக்ட் இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறையா ஹைடெக் அரைவ் அப்படிங்கிற கம்பெனி டைப் வச்சு எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ், அதுக்கப்புறம் கால் சென்டர் வந்து இப்போதைக்கு இல்லைனாலும் இன்டீரியராக ரன் ஆகிட்டு தான் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கால் சென்டர் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ மெயினாக ஹைலைட்டாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா தேங்க்யூ குக்கீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டோம்னா நம்ம குக்கீஸ், பிஸ்கட் இதெல்லாம் வந்து நம்ம தயார் பண்ணி ஐடி ஃபீல்டில் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு இருப்போம். இது வந்து தயாரிக்க செய்யறது எல்லாமே ஹேண்டிகேப்ட் சைட்டர் இவங்க மூலமா தயாரிக்கிறது, சேல்ஸ் பண்றது எல்லாமே நம்ம பார்வையற்றோருக்கு வேலை வாய்ப்பு தர மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு. இது இப்போ ஹைலைட்டா நல்லபடியா போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதுதான் ஐஏபியில். அப்புறம் ஹாஸ்டல் எல்லாமே இங்கே இருக்கு. இதுதான் வந்து ஐஏபியில் நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இப்போ ஆன்லைன் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட நிறைய ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே கூட லாஸ்ட்டாக பேசிக் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் சர்டிஃபிகேஷன் கோர்ஸில் கிட்டத்தட்ட 25 பேர் சர்டிஃபிகேட் வாங்குற அளவுக்கு நல்லபடியாக பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்திருக்கும் அனைவரையும் நாங்கள் வரவேற்று நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஓகேங்களா? கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் மின்சார பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள் ஆகி போச்சு. பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேக்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுனா என்ன, இது எப்படி நம்ம செயல்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இதுக்கு வந்து என்னன்னா பேசிக்கா கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. பேசிக்கா கம்ப்யூட்டர் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டோம்னா நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எளிமையா ஒரு சில வேலைகளை நம்ம உடனடியா செய்யறதுக்கு தான் இந்த மேக்ரோ அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இது மேக்ரோன்னு சொல்றது வந்து பேசிக்கான வார்த்தை, ஒரு புது வார்த்தை கிடையாது. இது வந்து பொதுவா ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற விஷயத்துல வந்து எல்லாமே இந்த மேக்ரோ அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த எக்ஸல், வேர்டு இதுல மட்டும் நம்ம ஏன் இப்ப சொல்றோம்னா எக்ஸல் வேர்டு தான் நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேவா? அதனாலதான் நம்ம இது எக்ஸல் வேர்ட்ல மட்டும் சொல்றோம்.
பெரும்பாலும் ப்ரோக்ராமிங் பண்றவங்களுக்கு மேக்ரோங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சரியா? அப்ப நம்ம இதுல வந்து எக்ஸெல் வேர்ட்ல பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது மெயினா நம்ம பார்க்கணும். ஓகேவா? அதுதான் இப்ப ரொம்ப விஷயம். இது வந்து என்னன்னா ஒரு நம்ம எப்படி ஒரு ஆடியோ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறோம். அந்த ஆடியோ வந்து நம்ம மறுபடியும் கேட்கிறோம். இல்லையா? இதே மாதிரி தான் வந்து இந்த மேக்ரோ அப்படின்னு சொல்றது என்னன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஒரு விஷயத்த திரும்ப நம்ம வேணுங்கிறப்ப உடனே செஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் மேக்ரோ அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த மேக்ரோ வந்து என்னன்னா, எப்படி நம்ம இப்ப கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப மெயினா நம்ம சொல்றோம். இதுக்கு வந்து மெயினா நம்ம வேர்ட் எக்ஸல் எல்லாமே பார்த்திருப்போம் இல்லையா? இதுல வந்து நமக்கு ஹோம் டேப், ரிப்பன், இன்சர்ட் டேப் எல்லாமே பேஜ் லேஅவுட் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப இந்த மாதிரி இதுல வந்து நமக்கு ஒரே ஒரு டேப் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேணும். அந்த டேப் உள்ள இருக்கு. அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணி முதல்ல வர வைக்கணும். சரியா? அது டெவலப்பர் டேப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெவலப்பர் டேப் எப்படி வர வைக்கணும் அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன். அதே மாதிரி நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸல்ல ஆல்ரெடி நான் மேக்ரோ பண்ணி வச்சிருக்கேன். அந்த மேக்ரோனால எப்படி உடனடியா ஒரு வேலை நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஓ இதுல இவ்வளவு யூஸ் இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல நம்ம ஒரு விஷயம் இப்ப சொல்லிட்டோம்னா, இது எங்கெங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது உங்களோட யோத உங்களோட தேவைக்கேற்ப நீங்க எந்த இடத்துல வேணா நீங்க பயன்படுத்தலாம். அது உங்களோட அறிவை பயன்படுத்தி பண்றதுல தான் இருக்கு. சரியா? அதனால வந்து நம்ம எங்கெங்க பயன்படும் அப்படிங்கறது நான் சொல்ல முடியாது. நீங்க உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வந்து ஒரு நீங்க 2 மணி நேரம் செய்யற வேலையை 1 செகண்ட்ல முடிச்சு கொடுக்கறது தான் அந்த மேக்ரோவோட வேலை. அதே மாதிரி இந்த மேக்ரோ கோடிங் அது எப்படி ஜென்ரேட் ஆகும்? இப்ப நம்ம ஒரு வேலையை வந்து செய்யறோம், அதை அப்படியே ரெக்கார்ட் பண்றோம், அந்த வேலையை மறுபடியும் செய்ய வைக்கிறோம். அதே மாதிரி எப்படி அந்த வேலையை இன்னொரு இடத்துக்கு செய்ய வைக்கிறது, அதே மாதிரி அதுக்கு என்ன கோடிங் ஜென்ரேட் ஆகும், அந்த கோடு எப்படி பாக்குறது, இதெல்லாம் வந்து நம்ம இப்ப முழுசா சொல்ல போறோம். இது வந்து பொதுவா எதுல நடக்குது அப்படின்னு கேட்டோம்னா, விஷுவல் பேசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷுவல் பேசிக் அப்படிங்கிற எடிட்டர் வந்து ஒவ்வொரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு எக்ஸல்ல கொடுத்துருக்காங்க. அந்த எடிட்டர்ல தான் அந்த கோடு வந்து ஜென்ரேட் ஆயிருக்கும். அந்த எடிட்டருமே எப்படி ஓபன் பண்றது, எப்படி அதை காமிக்கிறது அப்படிங்கறது காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு எக்ஸல் ஆன் பண்ணி உங்களுக்கு நான் ஏற்கனவே மேக்ரோ போட்டு வச்சிருக்கேன். அந்த மேக்ரோ எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? இதுதான் வந்து மெயினா இப்ப பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் நம்ம சொல்லிடணும். இப்ப கேள்வி நீங்க கேட்கறது எதுவா இருந்தாலும் எதுவுமே இப்ப கேட்க வேணாம், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே முழுசா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு டைம் ஒதுக்கி தரோம். அப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து நடுவுல கேள்வி கேட்டா டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்றோம். ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிளாஸ்ல. இருந்தாலும் புதுசா வந்தவங்களுக்கு ஒரு தடவை நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி ஜூம் வந்து என்னன்னு கேட்டோம்னா, நம்ம ஜூமை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறோம். என்னன்னு கேட்டோம்னா, எல்லாருமே இப்ப மியூட்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு நீங்க ஏதாவது கேள்விகள் கேட்க வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து உங்களை மியூட்ல எடுத்து விடுவோம். அப்ப நீங்க கேள்வி கேட்டா போதும். கிளாஸ் நடக்கும்போது நீங்க கேள்வி கேட்க நினைக்க வேணாம், லிசன் பண்ணீங்கன்னா போதும். கடைசியில உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? ஏன்னா கிளாஸ் நடக்கிறது நம்ம டிஸ்டர்ப் இல்லாம பக்காவா பண்ணுனாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸல் நான் ஒன்று ஆன் பண்றேன். அதுல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? PowerPoint slideshow IAB Online Training PowerPoint. Microsoft PowerPoint. Zoom window. Desktop list IAB 102 of 20. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு மேக்ரோ பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? அதனால அதை பத்தி ஒன்றும் இல்லை. This PC 3. This PC window. Items view D. Documents row 1 column 2 2 of. Run dialog. Type the name F colon. Local disk F. Window. Items view list. Online training files not M. Mark list macro file 3 of 3. மார்க் லிஸ்ட் மேக்ரோ ஃபைல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேவா? இதில் நான் என்டர் கொடுக்குறேன். Microsoft Excel mark list macro file. Sheet 1 table A1. Restore R. Microsoft. சரி, ஓகே. இப்போ நமக்கு ஒரு ஃபைல் ஓபன் பண்ணியாச்சு. B1, A1, A2, A1, B1, C1, D1, E1, A1. இப்போ இந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எம்டியா இருக்கு. எல்லாமே எம்டியா இருக்கு. ஆனா நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஒரு ஷார்ட்கட் கீ கொடுக்குறேன். ஒரே ஒரு ஷார்ட்கட் கீ கொடுக்குறேன். என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னா, இந்த ஷார்ட்கட் கீ நானே செட் பண்ணதுதான். ஏன்னா மேக்ரோ கோடிங் உருவாக்கும் போது நம்மளே ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ கொடுக்குறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. அப்படியே கவனிக்க முடியாது, நான் நடந்தவன உங்களுக்கு காமிக்கிறேன். எங்க இருக்கேன் அப்படின்னா,
Sheet 1 table, a 1. ஷீட் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ கொடுத்துருவோம். நான் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே என்ன நடந்திருக்கும்னா அங்கே பல விஷயங்கள் நடந்திருக்கும். ஓகேவா? SNO A1. சீரியல் நம்பர் போட்டுருச்சு. அதே மாதிரி Name B1. நேம் Tamil C1. தமிழ், English D1. இங்கிலீஷ், Math C1. மேக்ஸ், Science F1. சயின்ஸ், Social G1. சோசியல், Total H1. டோட்டல், Average I1. ஆவரேஜ். Result J1. ஸ்க்ரீன் கூட பிளாக் பண்ணிக்குவோம். High contrast. Microsoft Excel mark list Mac. Average I1. Result J1. ரிசல்ட் எல்லாமே போட்டுருச்சு. சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா SNO A1. 1 to 2. 25 to 26. 25 வரைக்கும் போட்டுருச்சு. ஆனால் ஸ்டூடெண்ட் நேம் போட்டிருக்கானா Name B1. கிடையாது. Result J1. Average total H0 as formula H2. இந்த ஃபார்முலாலாம் ஆல்ரெடி 0 as formula. Number div slash fail as formula. Result fail as formula J4. எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது எப்படி ஆட்டோமேட்டிக்காக நடந்தது அப்படின்னா, இந்த விஷயத்த நான் ரெக்கார்ட் பண்ணி மேக்ரோ மூலியமா வச்சிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கமாண்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு நடந்துருச்சு. ஓகே, இதே தான் எனக்கு வேணும், நான் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாமா அப்படின்னாலும் பண்ணலாம். இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா, நம்ம இந்த கோடிங் கிரியேட் பண்ணி வச்சோம்னா எந்த இடத்துல வேணாலும், இந்த ஃபைலில் மட்டும் இல்லை எங்கே வேணாலும் நம்ம ஒரு ஆக்ஷனை நம்ம உருவாக்கிக்கலாம். சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஷீட் 2க்கு போகிறேன். Sheet 2 table. A1. ஷீட் 2லையும் எனக்கு அந்த மாதிரி வேணும். இப்போ நான் டெய்லி ஒரு ப்ராசஸ் பண்ணணும். இதே டேட்டா எனக்கு இன்னொரு ஷீட்டில் வேணும். ஆனால் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஷீட் 2க்கு போயிட்டேன், A1ல நிற்கிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த இது டைப் ஆகி வந்திருக்கும். C2 B2 B SNO A1. சீரியல் நம்பர் வந்துருச்சா? 1 to 2. 1 B2. Name B Tamil C English D1. Result J1. Fail as number 0 as formula H26. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே டைப் ஆகி இங்கே வந்துருச்சு. ஓகேவா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, SNO A1. இந்த சீரியல் நம்பரோட காலம் வித் கம்மி பண்ணியிருக்கேன். Dialog C. Column width dialog. Column width. Edit Alt plus C. 6. 6ல கொடுத்துருக்கேன். அதுவும் 6ல தான் இருக்கு. Micros name B1. நேமோட காலம் வித் பார்த்தீங்கன்னா C. Column width dialog. Column width. Edit Alt plus C. 30. Microsoft X Tamil C1. இதெல்லாம் ஒரு காலம் வித். C. Column width dialog. Column width. Edit Alt plus C. 10. Microsoft Excel mark. ஓகே, இந்த மாதிரி நான் குறிப்பிட்டதை செட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ப்ராசஸ் ஆகி நிற்கிது. ஓகேவா? இதுதான் நம்ம மேக்ரோ அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது நம்ம சிம்பிளாக நான் செஞ்சு காமிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு செய்யறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை நான் கண்ட்ரோல் எஸ் கொடுத்துக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். Local disk F. Window items view list. Mark list macro file. ஓகே, இதையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். This PC window items. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? எக்ஸல் ஃபைல் ஆன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா? எக்ஸல் ஃபைலில் வந்து நம்ம ஒரு சொன்னல டெவலப்பர்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப் நம்ம வர வச்சிட்டோம்னா எளிமையாக பண்ண முடியும். அதனால அந்த டேப் முதல்ல எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத நான் மெயினாக சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்பாக போகலாம். Run dialog. Type the name of E. Select X E E L. Desktop list. Microsoft Excel book 1. B1. இப்போ நான் புது எக்ஸல் ஓப்பன் பண்ணிட்டேன். சரிங்களா? அந்த புது எக்ஸலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம என்னென்ன மெனு இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். Ribbon property page. Ribbon tab control. Home tab selected Alt H. ஹோம் டேப் இருக்கு. Insert tab selected Alt N. இன்சர்ட் இருக்கு. Page layout tab selected Alt P. Formulas tab selected Alt M. Data tab selected Alt A. Review tab selected Alt R. View tab selected Alt W. வியூ வரைக்கும் வந்திருக்கேன். Microsoft Office Excel help button, get help, minimize button, restore button, close button, office button, drop down, ribbon tabs, tab control, home tab selected. மறுபடியும் அந்த ஹோம்கே வந்தாச்சு. ஆனால் ஏன் என்ன மறுபடியும் அந்த டெவலப்பர் டேப் இங்கே இல்லை. ஆனால் அது இருந்தால் வியூங்கிற டேப்பில் போனாலும் அந்த மேக்ரோன் இருக்குது. பட் ஆனால் டெவலப்பர் டேப் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் அதில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டெவலப்பர் டேப் அப்படிங்கிறது வேணும். அது எப்படி நான் வர வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டெவலப்பர் டேப்பில் என்ன பண்ண போகிறேன், வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் insert tab, page with formulas, data tab, review tab, view tabs, Microsoft minimize button, restore button, close button, office button, drop down button, grid sub menu, click here to open, save or print and to see everything else you can do with your document. Press F1 for more help. Alt F. சரி, இந்த ஆஃபீஸ் டேப்ல போய் நின்னுக்கிறோம். இந்த ஆஃபீஸ் டேப்ல இருந்து டவுன் ஆர கொடுத்துட்டே வந்தீங்கன்னா எக்ஸல் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது முதல்ல வாங்க அப்படியே. New Alt F N.
Open CTRL save CT save as print proof prepare sub send sub publish sub close all recent WhatsApp daily WhatsApp use online daily report sample document 12th lesson plan mark list sample important invoice data docket training analysis copy of lesson 11th year play Excel options exit Excel options modify document settings and customize application behavior Alt F5 இந்த எக்ஸல் ஆப்ஷன் கிட்ட வந்துட்டோம் சரியா இதுல ஒரு என்டர் கொடுப்போம் Excel options dialog change the most popular options in Excel top option சரி இப்போ நம்ம form popular பாப்புலர் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறோம் சரியா இதுல டவுன் ஆரோ பண்ணீங்கன்னா நிறைய மெனுக்கள் வரும் formulas ஃபார்முலாஸ் இருக்கு நம்ம டவுன் ஆரோ தான் கொடுக்கிறேன் proofing save advanced எல்லாமே இருக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை save proofing formula பாப்புலர்லயே நில்லுங்க சரியா இதுல டேப் அடிப்போம் top options for working with Excel grouping show mini toolbar on selection checkbox check show the mini toolbar when you select enable live preview check show developer tab in the ribbon checkbox not checked the developer tab includes macro and form authoring tools as well as XML related features Alt plus D சரி இப்போ டெவலப்பர் tab not check அப்படினு சொல்லுது நான் இன்சர்ட் tab கொடுத்து மறுபடியும் படிக்கிறேன் show developer tab in the ribbon checkbox focused not checked the developer not check னு சொல்லுது ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம் space checked செக் பண்ணியாச்சு இத செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் tab அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆயிடும் இப்போ நம்ம tab கொடுத்துட்டே இருப்போம் color scheme screen tips edit custom list tab க்கு கொடுத்துட்டு ஓகே பட்டனுக்கு வருவோம் when creating fonts default view includes its personal language okay button ஓகேல ஸ்பேஸ் பார் கொடுப்போம் Microsoft Excel book 1 sheet 1 table 1 ஓகே இப்போ நம்ம டெவலப்பர் tab கொடுத்தாச்சு இப்படி நம்ம கொடுத்துட்டோம்னா எக்ஸல் பூராமே எங்க ஓபன் பண்ணாலுமே நமக்கு இந்த சிஸ்டத்துல நமக்கு டெவலப்பர் tab அப்படின்னு இருக்கும் வேர்ட்லயுமே வந்துரும் சரியா பொதுவா வந்து இது எல்லாம் MS ஆபீஸ் அப்படிங்கிறதுக்கு பொதுதான் அதெல்லாம் இல்ல ஆல்ட் கொடுத்து இப்ப பாப்போம் டெவலப்பர் tab வந்துச்சான்னு பாப்போம் ribbon property page ribbon tabs tab control view tab select developer tab selected alt L வந்துச்சா view tab developer tab selected alt L டெவலப்பர் tab அப்படின்னு வந்துருச்சு ஓகேவா இதுதான் வந்து மெயினா டெவலப்பர் tab அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ இதுல வந்து நம்ம டெவலப்பர் tab எஸ்கேப் கொடுத்துறேன் sheet 1 2 1 இப்போ இதுல வந்து டெவலப்பர் tab வந்தாச்சு ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சின்ன விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண போறோம் சின்ன விஷயத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போறேன் இத ரெக்கார்ட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் வேணும் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது மெயினா நம்ம சொல்லிடலாம் அப்புறம் நீங்க இதுல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேவா இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெவலப்பர் tabல போனீங்கன்னா டவுன் ஆப்னா ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ரெக்கார்ட் மேக்ரோவை நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் சரியா நான் பேசிக்கா இப்போ வந்து தியரிட்டிக்கலா சொல்லிடுறேன் அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சொல்றேன் இப்போ இந்த டெவலப்பர் tabல போனா ரெக்கார்ட் மேக்ரோன்னு இருக்கும் இந்த ரெக்கார்ட் மேக்ரோ நீங்க வந்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும் அதுல வந்து மேக்ரோ நேம் கேட்கும் மேக்ரோ நேம் நம்ம டைப் பண்ணணும் அந்த மேக்ரோ நேம் டைப் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த நேம்ல எந்தவித ஸ்பேஸுமே இருக்கக்கூடாது இப்போ உதாரணத்துக்கு காப்பி ஷீட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க இல்ல காப்பி செல் அப்படின்னு கொடுக்குறீங்க அதுக்கு வந்து ஸ்பேஸ் கண்டிப்பா இருக்கக்கூடாது ஓகேவா அப்ப அந்த செல் ஸ்பேஸ் இல்லாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரே லெட்டரா தான் டைப் பண்ணணும் அப்படி உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியணும் அப்படின்னா அதுல அண்டர்ஸ்கோர் கொடுத்து காப்பி அண்டர்ஸ்கோர் ஸ்பேஸ் காப்பி அண்டர்ஸ்கோர் ஷீட் அந்த மாதிரி நிறைய கொடுத்துக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நீங்க பண்ணாதான் அந்த மேக்ரோ கோடிங் உருவாகும் சரியா நெக்ஸ்ட் என்னாச்சு வசந்த் சார் அந்த ஹை கான்ட்ராஸ்ட் வந்து இந்த இது சரியா விசிபிள் ஆகல அப்படின்னு சொல்லி சாட் வருது நீங்க மாத்திட்டீங்க ஓகே ஓகே சார் ஓகே சார் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப அடுத்தது ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ அப்படின்னு சொல்லி கேட்கும் ஷார்ட்கட் கீ எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நமக்கு எல்லாமே தெரியும் NVDA நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம டெஸ்க்டாப்ல போயோ இல்லை வேற எங்கேயாவது போயோ ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை ஆல்ட் கண்ட்ரோல் N கொடுத்தா உங்களுக்கு NVDA ஸ்டார்ட் ஆகிடும் எங்க இருந்தாலுமே நமக்கு NVDA ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ இதே மாதிரி நமக்கு ஒரு ப்ராசஸ் செய்யறதுக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அதை ஒரு இடத்துக்கு போய் நம்ம கிளிக் பண்றதை விட நம்ம ஒரு ஷார்ட்கட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உருவாகிறதுக்கு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுல ஒரே ஒரு லெட்டர் தான் டைப் பண்ண முடியும் சரியா அந்த ஒரே ஒரு லெட்டர் தான் டைப் பண்ண முடியும் அந்த ஷார்ட்கட் என்னன்னா டிஃபால்ட்டா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி மோகன் சார் சொல்லுங்க சம்சின்ஜி சாரி ஃபார் தி இன்கன்வீனியன்ட் அந்த மேக்ஸிமைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபுல் ஸ்கிரீன் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல அப்படியே தான் இருக்கு சரி பரவாயில்ல பாத்துக்கலாம் பாதியா தான் தெரியுது ஸ்கிரீன் இல்ல சார் மேக்ஸிமைஸ் தான் இருக்கு ஒரு அப்படியே சதுரமா தெரியுது ஸ்கிரீன் சரி ஓகே பாத்துக்கலாம் சம்சிஜி சரி ஓகே சார் ப்ரொசீட் பண்ணுங்க ஓகே இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் மேக்ரோ நேம் சொன்னோம் மேக்ரோ நேம் வந்து என்னன்னா ஸ்பேஸ் இல்லாமல் கொடுக்கணும் நமக்கு ஸ்பேஸ் தேவைன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துக்கலாம் ஓகேவா
நெக்ஸ்ட் வந்து என்ன ஷார்ட்கட் கீ கேட்கும். ஷார்ட்கட் கீனா நம்ம சொல்லிட்டோம், நம்ம வேணுங்கிற ஷார்ட்கட் கீ செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இல்லாத ஷார்ட்கட்டா பார்த்து செட். இப்போ கண்ட்ரோல் எஸ் எதுக்குன்னா சேவ் அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் வந்து டிஃபால்ட்டாக கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்னு போட்டு ஒரே ஒரு லெட்டர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தெரியாதனமாக வெறும் எஸ்ஸை மட்டும் கொடுத்து ஷார்ட்கட் கீ போட்டிங்கன்னா கண்ட்ரோல் எஸ் ஷார்ட்கட் ஆகிடும். நாளைக்கு மேக்ரோவுக்கு நீங்கள் தெரியாமல் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணுறதுக்குன்னு கொடுக்கும் போதும் நீங்கள் உருவாக்கின மேக்ரோ ரெக்கார்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். அதனால் வந்து அது கவனமாக பண்ணணும். அது போக அந்த கண்ட்ரோல் மட்டும் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஷிஃப்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுத்துக்கலாம். அப்போ நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ இப்போ நான் கொடுத்தேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஒரு கோடிங்கை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்து பார்ப்போம். இது மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா இந்த வேர் டு சேவ் இந்த டாக்குமெண்ட்டாக கரண்ட் ஒர்க் புக்கா இல்லை வேறு ஏதாவது ஆல் டாக்குமெண்ட்டாக அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும். அது நம்ம செட்டிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். இந்த மேக்ரோவோட டிஸ்கிரிப்ஷன். நீங்கள் ஒரு 50 மேக்ரோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்த மேக்ரோன்னு தெரியாமல் போகலாம். அப்போ வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோம்னா இது எதுக்கு இதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதுக்காக நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஓகே பட்டன் கொடுத்தோன்னு என்னாகும், உங்களோட எக்ஸலில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன ரெக்கார்ட் ஆகுனா அதுக்குன்னு ஆடியோ மாதிரி ரெக்கார்டிங் கிடையாது. நீங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணீங்களோ அப்படியே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ரெக்கார்ட் ஆக ஆக அந்த சிஸ்டம் அந்த விஷுவல் பேசிக் அப்படிங்கிற எடிட்டரில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பூராமே ஒரு கோடிங்காக எழுதிக்கும். எழுதி முடித்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நீங்கள் இதோட எனக்கு இந்த ஒர்க்கு போதும், இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு தேவையானப்போ இந்த ஒர்க்கை நான் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் ஒர்க்கை முடிச்சு என்ன பண்ணலாம், மேலே போய் அதே மாதிரி மெனுவில் போய் டெவலப்பர் டேப்பில் போய் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஜென்ரேட் ஆகாது, சாரி, ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், எப்போ வேணுமோ நீங்கள் அதை கொடுத்த ஷார்ட்கட்டை கொடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா. இதுதான் வந்து நம்ம அந்த கோடிங் ரெக்கார்ட் பண்ணுறது. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் நான் எங்கே இருக்கேன், ஸ்லோ பண்ணிக்கிறேன் உங்களுக்காக. A1 இருக்கு. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுமா, ஜஸ்ட்டு எக்ஸலில் ஒரு மார்க் லிஸ்ட்டு ஹெட்டிங் மட்டும்தான் போட போகிறேன். என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா. அதே மாதிரி நான் அந்த குறிப்பிட்ட சைஸ், செல்லோட சைஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் உருவாக்குறேன், போல்டு உருவாக்குறேன். எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஆல்ட் கொடுத்து டெவலப்பர் டேப் போகிறேன். Ribbon property page. Ribbon tabs tab control. Developer tab selected Alt L. இதுலேயே ஷார்ட்கட் கீ சொல்லுது, Alt L சொல்லுது. நீங்கள் இந்த ஷார்ட்கட் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா. டவுனர் பண்ணுறேன். Developer property page. Code toolbar. Visual Basic button. Launch the Visual Basic editor. Press F1 for more help. Alt plus F11. Alt. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு விஷுவல் பேசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஷார்ட்கட்டு Alt F11 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விஷுவல் பேசிக் எடிட்டர் வந்துடும். ஓகேவா. ஆனால் இப்போதைக்கு அது தேவையில்லை, நம்ம டேப் கொடுப்போம். Macros button. View the list of macros from which you can run, create or delete a macro. Press F1 for more help. Alt plus F8. Alt L PM. இதுலேயே ஷார்ட்கட் சொல்லிடுச்சு. Alt F8 கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மேக்ரோ நீங்கள் கிரியேட் பண்ணது எல்லாமே இருக்கும். சரி, இப்போதைக்கு என்னாச்சு வசந்த், உங்களோட வாய்ஸ் வந்து லோவா கேக்குதா சார்? இப்போ கேட்குதா பாரு. எனக்கு கரெக்டா இருக்கு. இல்லை, அவங்களுக்கு நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கும். சரி, அப்படி இல்லாட்டி அவங்க ரெக்கார்டிங்ல கேட்க சொல்லு. ரெக்கார்டிங் கேக்குது. ஓகே சார். சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம வியூ லிஸ்ட் ஆஃப் மேக்ரோஸ் அப்படின்னு சொல்லுது. வியூ தி லிஸ்ட் ஆஃப் மேக்ரோ. நம்ம எவ்வளோ கிரியேட் பண்ணுமோ அந்த மேக்ரோ பூரா லிஸ்ட் அவுட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மெனுவில் பயன்படும். இதுக்கு ஷார்ட்கட்டு Alt F8. ஓகேவா. அடுத்த டேப் கொடுக்குறேன். Record macro button. Record a macro. Each of the commands you perform will be saved into the macro so that you can play them back again. Alt L R. ஓகே. இப்போ இதில் வந்து ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் நான் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். Record macro dialog. CTRL plus macro name. Edit Alt plus M. Macro 1. மேக்ரோ நேம் அப்படின்னு இருக்கா. இதில் நான் டைப் பண்ண ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பேஸ் விடக்கூடாது. நான் மார்க் லிஸ்ட்னு டைப் பண்ணுறேன். சரியா. MARKLIST. மார்க் லிஸ்ட்னு டைப் பண்ணிட்டேன். Mark list. ஓகே. இப்போ நான் டேப் கொடுக்குறேன். Shortcut key. Edit Alt plus K. Blank. ஷார்ட்கட் கீ சொல்லுச்சா. இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஆல்ரெடி இங்கே ஒரே ஒரு லெட்டர் டைப் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கனாலும் கண்ட்ரோல் அப்படிங்கிற கமாண்டை வச்சு உருவாயிடும். அதில் வந்து சைட்டரில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். சரியா. அதனால் வந்து நம்ம ஷிஃப்ட் W கொடுப்போம், பார்ப்போம். ஷிஃப்ட் Wன்னு கொடுத்தோம்னா W.
ஓகே. இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் W அப்படிங்கிற மாதிரி நமக்கு அங்க பதிவாயிருக்கும். ஓகேவா? இப்போ நான் டேப் அடிக்கிறேன். W store macro in combo box this workbook alt plus I. ஸ்டோர் மேக்ரோ இன் எங்க ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேக்குது. என்ன இருக்குன்னு பார்ப்போம். Store macro in combo box this workbook focused alt plus I. திஸ் ஒர்க் புக் அப்படின்னு இருக்கு. அதிலே டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். Store macro in combo box new workbook. நியூ ஒர்க் புக் புதுசா ஒரு ஒர்க் புக்ல வேணுமா இல்ல இந்த ஒர்க் புக்கான்னு கேக்குது. Personal macro workbook. பர்சனல் ஒர்க் புக் மேக்ரோ அவ்வளவுதான் 3 ஆப்ஷன் New இருக்கு. this workbook. New this workbook. திஸ் ஒர்க் புக் அப்படிங்கிற இடத்துல நிக்கிறேன். சரியா? இப்போ டேப் அடிப்போம். Record macro dialog CTRL plus shift plus description edit alt plus D blank description edit focused alt plus D blank. டிஸ்கிரிப்ஷன் ஓகேவா? இதுல டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கண்டிப்பா எழுதணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா எழுதிக்கலாம். சரியா? இதுல நான் என்ன பண்ண போறேன்? to type mark list heading னு போட்டுக்கிறேன். O2 space T Y E type A R K T list A E A G heading dot to type mark list heading. ஓகே. to type mark list heading போட்டாச்சா இல்லையா? இப்போ நம்ம டேப் கொடுப்போம். Okay button okay button. இப்போ ஓகே கொடுத்தா என்ன ஆகும்னு சொன்னேன். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நான் இப்போ என்ன பண்ண போறேன்? ஓகே கொடுத்துறேன். Microsoft Excel book 1 sheet 1 table A1. A1ல நிக்கிறேன். நான் இப்போ சீரியல் நம்பர் டைப் பண்றேன். S N O no sheet S no A1 B1 A E aim sheet 1 table C1. C1ல Edit A M I L Amil sheet 1 Tamil C1 D1. D1ல Edit G I S H English sheet English D1 இங்கிலீஷ் E1 A T A S at Math C1 F1. Edit I E S E E Science F1 G1. Edit O T A L Total Science F total G1 O C I A L Social G1 H1 O T A L total sheet 1 total H1 I1. Edit V E R A G E Verge average I1 J1. Edit S U S E result J1. Average result J1 S E S U S E result J1. ரிசல்ட் வரைக்கும் நான் டைப் பண்ணிட்டேன். சரியா? எனக்கு இந்த ஹெட்டிங்கை பூரா போல்ட் பண்ணணும். ஹெட்டிங்கை பூரா போல்ட் பண்ணணும். S no A1. S no result J1. Result J1. Result K result J. S no A1. S no A1. போல்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ போல்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்கா போல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? S no A1. இதுல வந்து எல்லா செல்லுலயுமே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வித்தை நான் உருவாக்க போறேன். சரியா? ஏன்னா வந்து இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. Name S no A1. இதுல வந்து காலம் வித்து நான் வந்து சீரியல் நம்பருக்கு ரொம்ப தேவையில்ல 6ன்னு உருவாக்குறேன். Dialog C column width dialog column width edit alt plus C 86. Microsoft name B1. நேம் இந்த நேமுக்கு வந்து நமக்கு காலம் வித்து பெருசா தேவை. கொஞ்சம் 13 உருவாக்குவோம். Dial C column with 30. Microsoft name B1. நேம் Tamil C1. சரி தமிழ்ல இருந்து ரிசல்ட் வரைக்கும் காலம் வித்து 10ன்னு உருவாக்குவோம். C1 Tamil through J1 results. C column width 10. Microsoft S no A1. ஓகே. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை நம்ம பண்ணிட்டோம். இப்போ இந்த ஒர்க்கை வந்து நம்ம பண்ணதுல ரெக்கார்டை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி நான் ஆல்ட் கொடுக்குறேன். Ribbon property page. Ribbon tabs tab control. Developer tab selected. டவுன் ஏரோ பண்றேன். Developer Mac stop recording button record a macro. Each of the command. ஸ்டாப் ரெக்கார்டிங் இருக்கு. Sheet 1 table S no A1. ஓகே. இப்போதைக்கு மேக்ரோ S no A1. ஸ்டாப் ஆயிடுச்சு. நம்ம செஞ்ச வேலை வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரெக்கார்ட் ஆகி கிடக்கும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த ஒர்க் நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுமா இல்லையா? நம்ம ஷீட் 2க்கு போவோம். Sheet 2 table A1. A1ல நிக்கிறேன். இப்போ ஷீட் 2ல blank-ஆ இருக்கு. B1. நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தோம்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் W அதான் கணக்கு. ஏன்னா ஆல்ரெடி வந்து அங்க கண்ட்ரோல் பிளஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஷிஃப்ட் W நான் கொடுத்தேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? கண்ட்ரோல் ஷிஃப்ட் W கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். இங்க பாத்தீங்கன்னா அது அப்ளை ஆயிருக்கா இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம். A1. சீரியல் நம்பர் Name B1. Speak command right and left arrow. Name B1. நேம் B1 Left arrow S no A1. சீரியல் நம்பர் Right arrow. Right arrow. CTRL plus right arrow. Result J1. ரிசல்ட் எல்லாமே இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்த ஒர்க் இங்க வந்துருச்சு. சரியா? இப்போ இது Home S no A right arrow. Tamil C1 right arrow. English D1. எல்லாமே இருக்கு. இதுல இந்த காலம் வித் இருக்கா Home S அப்படின்னு no நம்ம A1 பார்ப்போம். right arrow. Name B1. Right arrow. Tamil left right arrow. Tamil C1. தமிழ்ல வந்து காலம் வித் நம்ம 10 கொடுத்தோம். 10 இருக்கான்னு செக் பண்ணி Alt பார்த்துக்கலாம். dialog C column width dialog column width edit alt plus C 10. 10 ஓகேவா? Microsoft கரெக்டா அதே காலம் வித்துல நமக்கு ரெக்கார்ட் ஆகி இருக்கு. இது நம்ம ஒரு வகையான நம்ம ரெக்கார்டிங் பண்ணி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம்.
சரியா? இது நம்ம இப்படி நம்ம ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கலாமா, போய் இந்த எக்ஸல் ஷீட்ல மட்டும் தான் நம்ம இந்த செஞ்ச ஒர்க்கை ஜென்ரேட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க இந்த ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த மேக்ரோ பண்றீங்க இல்லையா, அந்த மேக்ரோ ஃபைலை மட்டும் தனியா நம்ம என்ன பண்ணலாம், தனியா எடுத்து வேற எங்கேயாவது கொண்டு போய் வேற எக்ஸல்ல போட்டு கூட நீங்க என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம். அப்படியும் பண்ண முடியும். நான் நிறைய ஒர்க் இங்க பண்றேன். இதே ஒர்க் எனக்கு வேற இடத்துல வேணும், காப்பி பேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணலாம், இந்த ஒர்க்கே வேற இடத்துல ஜென்ரேட் பண்ணணுமா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். சரியா? அது எங்க போய் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், CTRL plus page down. Sheet 3 table. A 1. ஷீட் 3க்கு போயிட்டேன். CTRL right left arrow. நான் இந்த மாதிரி ஷார்ட்கட் கொடுத்து தான் நான் ஜென்ரேட் பண்றேன்னா, எப்படி கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. அப்படி இல்லாம நான் என்னென்ன மேக்ரோலாம் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை வச்சு நம்ம பார்த்தோம்னா ஈஸியா நம்ம அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணலாம். சரியா? அதுக்கு ஒரு ஷார்ட்கட் நம்ம பார்த்தோம், ஆல்ட் F8ன்னு பார்த்தோம். ஆல்ட் F8 நான் அதை கொடுக்குறேன். இப்போ வியூ தி லிஸ்ட் ஆஃப் மேக்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ட் F8 கொடுக்குறேன். Alt macro dialog. The type mark list heading. Description. Macro name. Edit Alt plus M. Mark list. சரி, மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் மேக்ரோன்னு வந்து நிக்குது. இதுல டேப் கொடுப்போம். இது ஒரு டயலாக் பாக்ஸ் தான். Tab list. Mark list. லிஸ்ட் வந்து மார்க் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு. சாரி, என்ன சொல்லுச்சு? NVDA plus tab. Mark list. List item focused. ஓகே, இது வந்து மேக்ரோ நேம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 மேக்ரோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, இங்க வந்து டவுன் ஆர் பண்ணி எந்த மேக்ரோ உங்களுக்கு ஜென்ரேட் ஆகணும் அப்படிங்கறது நீங்க டவுன் ஆர் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நான் எல்லா மேக்ரோக்குமே ஷார்ட்கட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஷார்ட்கட் கொடுக்காமயே நம்ம என்ன பண்ணலாம், இதுல போய் நம்ம பார்க்கலாம். மார்க் லிஸ்ட்ங்கிற மேக்ரோல தான் இப்போ நிக்கிறேன். ஏன்னா ஒண்ணே ஒன்று தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டேப் கொடுப்போம். Tab macro dialog. The type mark list heading. Description. Macros in combo box. All open workbooks. Alt plus A. ஓகே, Tab run button. Alt plus R. இங்கேயும் நீங்க என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். கொடுத்து பார்க்குறேன். Microsoft Excel book 1 sheet 3 table S no A1. இங்கேயுமே நமக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரியா? சீரியல் நம்பர் இருக்கு. Right arrow name B1. Right arrow Tamil C CTRL plus right arrow result J1. ரிசல்ட் வரைக்கும் வந்துருச்சா? இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இதுலயும் ஜென்ரேட் ஆயிடுச்சு. சரி, ரைட், ஓகே. இதுல ஜென்ரேட் ஆயிடுச்சு இல்லைன்னு சொல்ல மறுபடியும் அந்த டயலாக் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். CTRL plus up down arrow A2. A2ல சும்மா நிக்கிறேன். அதே ஆல்ட் F8 கொடுக்குறேன். Macro dialog. The type mark list. டேப் கொடுப்போம். Tab list mark list. மார்க் லிஸ்ட்னு இருக்கு. Tab macro dialog. The type mark list heading. Description. Macros in combo. ஓகே, டேப் கொடுப்போம். Tab run button Alt plus R. ரன் பட்டன் தான் இப்போ நம்ம கொடுத்தோம். ஆனா இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னு பார்ப்போம். Tab step into button Alt plus S. ஸ்டெப் இன்டு பட்டன், இது என்னன்னு தெரியல. வேற யாராவது ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். Tab edit button Alt plus E. எடிட் பட்டன். எடிட் இதுல நீங்க கொடுத்தாலும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷுவல் பேசிக் எடிட்டர்ல எப்படி உருவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா? அதை இப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் டேப் கொடுக்குறேன். Tab delete button Alt plus D. டெலிட். இதுல டெலிட்ல போனீங்கன்னா இந்த மேக்ரோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி டெலிட் ஆகும். ஓகேவா? Tab options button Alt plus O. ஆப்ஷன்ஸ். ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு Macro options dialog. Macro name mark list CTRL plus shift plus shortcut key. NVDA plus tab shortcut key. Edit focused Alt plus K W. நீங்க வேணுங்கிற ஷார்ட்கட்டை மாத்திக்கலாம். சரியா? ஏன்னா வந்து ஷார்ட்கட் நீங்க மாத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். மாத்திக்கலாம். டேப் கொடுப்போம். Tab description edit Alt plus D. The type mark list heading. டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். Tab OK button. ஓகே பட்டன். இது நமக்கு F தேவையில்லை. macro dialog. The type mark NVDA plus tab run button focused Alt plus R. ரன்ல தான் நிக்குது. சரியா? Tab step into button Alt tab edit button Alt plus E. எடிட் பட்டன். இதுல போனாதான் நமக்கு விஷுவல் பேசிக்ல காமிக்கும்னு சொன்னோம். சரியா? ஆனா வந்து இப்போ விஷுவல் பேசிக்ல இந்த இதை காமிச்சோம்னா உங்களுக்கு புரியாது. லைட்டா காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளா ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்ப நம்ம எப்படி அந்த கோடிங் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுல கொடுக்குறேன், ஸ்பேஸ் கொடுக்குறேன். Space Microsoft Visual Basic Book 1 Module 1 Code Edit. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா விஷுவல் பேசிக் எடிட்டர்னு வந்துச்சு. டைட்டில் செக் பண்றேன். இப்போ NVDA plus T Microsoft Visual Basic Book 1. ஓ, விஷுவல் பேசிக் புக் 1 வந்துருச்சு. ஓகேவா? இதுல என்னென்ன எழுதியிருக்கோம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்ப்போம். நான் கண்ட்ரோல் கோம் எதுக்கும் கொடுத்துக்கிறேன். CTRL plus home sub mark list. சப் மார்க் லிஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா? டவுன்லோட் பண்றேன். ஏன்னா நீங்க செஞ்ச ஒர்க்கை பூராமே இது வந்து ஒரு கோடிங்கா எழுதியிருக்கு.
இது நமக்கு இப்ப புரியாட்டியும் ஒரு சிலர் வந்து இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுலயே உட்காந்து கோடிங்கா எழுதி கூட ஜெனரேட் பண்ணுவாங்க. ஒரு 50 பக்கத்துக்கு எழுதி ஒரு கோட கூட ஜெனரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு படிச்சு பண்ணாங்கன்னா, அவங்க பெரிய லெவல்ல படிச்சிருப்பாங்க, பண்றாங்க. அவங்க அந்த மாரி வந்து கோடிங்கும் எல்லார்னாலயும் நம்ம படிச்சு கோடிங் எழுத முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன உருவாக்குனாங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி, அத வந்து ஒரு கோடிங்கா ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டோம்னா, அந்த ஒர்க்க நம்ம ஆல்ரெடி ஆ ரிப்பீட்டடா நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசிக்கா உள்ளவங்களும் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த எக்ஸல் வேர்ட்ல ரெக்கார்ட் மேக்ரோ அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. இருந்தாலும் வந்து நம்ம இந்த மேக்ரோ கோடிங் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா, நீங்களுமே நெறையா எழுதலாம். நீங்களுமே நெறையா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எழுதலாம். அது எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஏன்னா வந்து இப்ப நம்ம வந்து பார்க்கறது கொஞ்சம் டைப் பண்ணி பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு சின்ன விஷயத்த காமிக்கிறேன். அப்ப நம்ப எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ப பார்க்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் ஹோம் குடுத்தேன். Up arrow, submark list. இந்த அப் ஏரோ டவுன் ஏரோ சொல்றது வேணாம்னு நெனைக்கிறேன். NVDA +4. Speak. Submark list. சப் மார்க் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. டவுன் ஏரோ பண்றேன். Mark list macro. மார்க் லிஸ்ட் மேக்ரோ அப்படின்னு இருக்கு. ஓகேவா? டவுன் ஏரோ பண்ணிட்டே இருக்கேன் இப்ப. To type mark list heading. டு டைப் மார்க் லிஸ்ட் ஹெட்டிங். நம்ம டிஸ்கிரிப்ஷன் குடுத்தோம் இல்லையா? அதெல்லாம் இங்க ஜெனரேட் ஆயிருக்கு. அடுத்தது பார்ப்போம். டவுன் ஏரோ பண்றேன். பிளாங்க்ன்னு இருக்கு. எதுவுமே சொல்லல. Keyboard shortcut. CTRL + Shift + W. CTRL + Shift + W அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நம்ம ஷார்ட்கட் குடுத்தது நீங்க தெரியலன்னு சொன்னாலும் இந்த கோடிங்ல போய் நீங்க பார்த்துக்கலாம். இதுலயே வந்து கண்ட்ரோல் + Shift + W அப்படின்னு சொல்லிருச்சு. அடுத்தது பிளாங்க்ங்குது. Active cell dot formula R1C1 equals S no. இதுவும் பாத்தீங்கன்னா என்ன கணக்கு அப்படின்னா ஆக்டிவ் செல். Active cell dot formula R1C1 equals S no. சரி ரைட் ஓகே. ஆக்டிவ் செல் R1C1 = S no அப்படின்னு சொல்லுதா இல்லையா? இதுல வந்து என்னன்னா ஆக்டிவ் செல் R1C1னா ஒண்ணும் இல்ல. நமக்கு A1 சொல்லுது இல்லையா? காலம் 1 ரோ 1 சொல்றத R1C1 சொல்லுது. ஓகேவா? Active cell dot formula R1C1 equals S no. எஸ் நோ. அடுத்தது பார்ப்போம். Range B1 dot select. ரேஞ்ச் B1 செலக்ட் அப்படின்னா நம்ம கடைசியா B1ல தான் வந்து நிக்கிறோம். அதனால அங்க B1 செலக்ட் அப்படின்னு சொல்லுது. Active cell dot formula R1C1 equals name. நேம். ஓகேவா? Active cell dot formula R1C1 equals name. நேம். Range C1 dot select. இதுல நம்ம பண்ண ஒர்க் பூராமே ரெக்கார்டு என்னென்ன எழுதிருக்குன்னு பார்க்குறோம். Active cell dot formula R1C1 equals Tamil. Active cell dot formula R1C1 equals Tamil. Range D1 dot select. Active cell dot formula R1C1 equals English. Range active A C T I V E C E L L dot F O R M U L A R 1 C 1 C 1 space equal space quote E N G L I S H. Range active cell dot formula R1C1 equals English. இப்போ நீங்க இதுல போய் இதுல இங்கிலீஷ் தமிழ்னு போட்டிருக்கா இல்லையா? இதுல கூட ஒரு டெக்ஸ்ட்டை மாத்துனீங்கன்னா நீங்க இப்ப ஜெனரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த டெக்ஸ்ட் அங்க மாறி வரும். சரியா? அதை நம்ம இப்ப பரிச்சை பண்ணி பார்ப்போம். Range E1 dot select. Range E1 dot select. Active cell dot formula R1C1 equals maths. Range F1 dot select. Active cell dot formula R1C1 equals science. Range G1 dot select. Active cell dot formula R1C1 equals total. Range G1 dot select. Active cell dot formula R1C1 equals social. Range H1 dot select. Active cell dot formula R1C1 equals total. Range I1 dot select. Active cell dot formula R1C1 equals average. Range J1 dot select. Active cell dot formula R1C1 equals result. Range J1 dot select. Active cell dot formula R1C1 equals result. Range A1 dot select. Active cell dot special cells. Excel last cell dot select. Active cell dot special cells. Active cell dot special cells. Range selection dot font dot bold equals true. Range A1 dot select. Selection dot column width equals 6. Range selection dot range selection range end sub. கடைசியில எண்ட் சப் அப்படின்னு சொல்லி வந்துரும். இதான் வந்து ஃபுல்லா கோடிங் இங்க இருக்கு. ஓகேங்களா? இது இப்ப ஃபுல்லா வந்து பார்த்துட்டோம். சரியா? நெக்ஸ்ட் வந்து நம்ம
ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ பண்ணுறோம். ஓகேவா? இதில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். Alt 4 கொடுத்தா க்ளோஸ் ஆகிடும். Microsoft Excel Book 1 Sheet 3 Mike S No A1 Name B Tamil English Result J1 Average I1. ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், புது ஷீட் உருவாக்குறேன். Shift F11 கொடுப்போம். Sheet 4 Table A1. ஓகே, ஷீட் 4 வந்துச்சா இல்லையா? இப்போ அந்த ஷீட் 4ல் நான் என்ன பண்ண போகிறேன், சின்ன ஒரு விஷயம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு செலக்ட் பண்ண போகிறேன். ஒரே ஒரு ஏரியாவை நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் ஆகும். அதில் வந்து கோடிங் எப்படி எழுதியிருக்கு, நம்ம எப்படி கோடிங்கை மாற்றி எழுதுனா உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இது வரைக்கும் உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெக்கார்ட் மேக்ரோவில் போகணும். அடுத்த மேக்ரோ நேம் கொடுக்கணும். ஷார்ட்கட் வேணுங்கிறது கொடுக்கணும். அடுத்தது டேப் கொடுத்தோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்ம டைப் பண்ணலாம். ஓகே கொடுத்தோம்னா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த ஒர்க்கு செஞ்சு முடித்தோடனே மேலே போய் அதே டெவலப்பர் டேப்பில் ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும், அதை கொடுக்கணும். சரியா? அது கொடுத்தோம்னா நமக்கு ஒரு மேக்ரோ ஃபைல் ஜென்ரேட் ஆகி கிரியேட் ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிறப்ப அந்த ஷார்ட்கட் கீயை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை எப்படி நம்ம தனியாக எடுக்கிறது விஷுவல் பேசிக் எடிட்டர்லேருந்து அப்படின்னு எடுத்து நீங்கள் பல இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஃபைலை கொண்டு போய் நீங்கள் ஒரு எக்ஸலில் சும்மாவே நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கு நடக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு மறுபடியும் ஒரு சின்ன விஷயம் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ ஷீட் 4ல் இருக்கேன். இப்போ Sheet 4 Table A1. இப்போ A1ல் இருக்கேன். சரியா? நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், Alt கொடுக்குறேன். Ribbon Property Page. Ribbon Tabs Tab Control. Developer Tab Selected Alt L. Developer Property Page. Record Macro. Button Record a macro. Each of the commands you perform will be saved into the macro so that you can play them back again. Alt L R. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த ரெக்கார்ட் மேக்ரோ பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் மெனுவில் போய் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கெலாம் நீங்கள் குயிக் அக்சஸ் டூல் பார் நீங்கள் செட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம கிளாஸில் சொல்லியிருப்போம். அந்த குயிக் அக்சஸ் டூல் பார் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் Alt 1 ஷார்ட்கட் கீ கொடுத்து நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் இதில் ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். Record macro dialog CTRL plus macro name edit Alt plus M macro 2. நான் என்ன பண்ண போகிறேன், மேக்ரோ 2 நாங்கள் டிஃபால்ட்டாக சொல்லுது. நம்ம இப்போ செலக்ட் செல் அப்படின்னு நான் டைப் பண்ண போகிறேன். சரியா? SELECT CELL select cell. செலக்ட் செல் சொல்லிச்சா? இப்போ இதில் டேப் கொடுக்குறேன். நான் எந்த டெக்ஸ்ட்டுக்குமே ஸ்பேஸ் கொடுக்கல. Shortcut key edit Alt plus K blank. ஷார்ட்கட் கீ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் கியூன்னு கொடுக்குறேன். சரியா? கண்ட்ரோல் ஆல்ரெடி அங்கே இருக்கும், ஷிஃப்ட் கியூன்னு கொடுக்குறேன். கியூ கொடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ டேப் அடிக்கிறேன். Q store macro in combo box this workbook Alt plus I. இந்த ஒர்க் புக்லேயே சேவ் ஆகட்டும் கொடுக்குறேன். Description edit Alt plus D blank. காப்பி தி செலக்ட் தி பர்டிகுலர் செல் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். C L C C E C T select space A S P A R T I C U A R particular C E S cells space செல்ஸ். set particular cells. ஓகே, டேப் கொடுப்போம். OK button. ஓகே கொடுப்போம். Microsoft Excel Book 1 Sheet 4 Table A1. சரி, இப்போ ரெக்கார்ட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷிஃப்ட் பிடிச்சி நான் என்ன பண்ணுவோம், A1 to C5 செலக்ட் பண்ணுறேன். A1 to C5 அப்படின்னு செலக்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிறேன். A1 ரைட்டரை கொடுக்குறேன். A1 through B1 selected row 1 A1 through C1 selected row 1 column 1. அப்படியே நான் டவுனர் பண்ணுறேன். A1 to C1 செலக்ட் பண்ணியாச்சு. A1 through C5 selected row 1 through 5 column 1. ஓகே, A1 to C5 செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுக்க போகிறேன். சரியா? அதுக்கு என்ன பண்ண, அதே ஆல்ட் கொடுப்போம். Ribbon property page. The stop recording button. Sheet 4 tape. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தாச்சு. என்ன நம்ம சின்ன விஷயம் தான் பண்ணியிருக்கோம், இதில் என்ன ரெக்கார்டிங் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுலேருந்து நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது அந்த விஷுவல் பேசிக் எடிட்டரில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விஷுவல் பேசிக் எடிட்டர் கொண்டு வர்றதுக்கு Alt F11 கொடுத்தாலும் வரும். அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. Alt F8 கொடுப்போம். Macro dialog to type mark list heading description macro name edit Alt plus M mark list. மார்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதில் டேப் கொடுப்போம். List mark list. ஏற்கனவே என்னென்ன மேக்ரோலாம் கிரியேட் பண்ணுமோ அந்த மேக்ரோ லிஸ்ட் பண்ணி காமிக்கும்.
நம்ம இப்போ என்ன பண்ணோம், செலக்ட் செல்ஸ் அப்படின்னு சொன்னோம். Select cell. டவுன் ஆர பண்ண செலக்ட் செல் அப்படிங்குது. ஓகேவா? இப்போ டேப் அடிப்போம். Macro dialog. Select the particular cell's description. Macros in. Run button Alt plus R. ரன் பட்டன் இதுல கொடுத்தா நமக்கு செஞ்ச ஒர்க்கை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிரும். அது நமக்கு தேவையில்ல. Step into button Alt plus S. ஸ்டெப் இன்டு பட்டன் தேவையில்ல. Edit button Alt plus E. எடிட் பட்டனை கொடுப்போம் இப்போ. Space. Microsoft Visual Basic Book 1. Book 1 Module 1. Code. Edit. ஓகே, இப்போ நமக்கு விஷுவல் பேசிக்ல போயிடுச்சு. ஓகேவா? Sub select cell. சப் செலக்ட் செல். ஏன்னா இந்த கோடிங் ஸ்டார்ட் பண்றது எப்பயுமே எஸ்யூபி அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். Select cell macro. செலக்ட் செல் மேக்ரோ அப்படின்னு சொல்லுதா. டவுன் ஆர பண்ணுவோம். Select the particular cells. இது வந்து டிஸ்கிரிப்ஷன். செலக்ட் தி பர்டிகுலர் செல். ஷார்ட்கட் அடுத்து சொல்லும். Keyboard shortcut. CTRL plus Shift plus Q. சிடிஆர்எல் பிளஸ் ஷிஃப்ட் பிளஸ் டபிள்யூன்னு சொல்லுச்சு. சரியா? அடுத்து டவுன் ஆர பண்ணுவோம். Range A1 colon C5. Dot select. ரேஞ்ச் A1 கோலன் C5 செலக்ட் அப்படின்னு சொல்லிச்சு. அடுத்த டவுன் ஆரோ. End sub. என் சப் முடிஞ்சு. இவ்வளவுதான் நமக்கு கணக்கு இருக்கு. Blank. End range A1 colon C5. Dot select. சரி, இப்போ ரேஞ்ச் A1 கோலன் C5 சொல்லுது. சரி, இதுல வந்து நான் மாத்தி எழுதணும். ரேஞ்ச் A1 கோலன் C5 இருக்கு. நான் வந்து C15 போடுறேன். C15 மாத்துறேன். என்ன வருதுன்னு பார்ப்போம். A N G E left pair quote A1 colon C5. C5 இருக்கா? இங்க 1 நம்பர் டைப் பண்றேன். 1 range A1 colon C15. Dot select. ஓகேவா? இப்போ இந்த இது ஆக்ஷன் நடக்குமா அங்க அப்படிங்கறத பார்ப்போம். நான் அதை க்ளோஸ் பண்றேன். Alt F4 கொடுக்குறேன். Microsoft A2 A2 A3 A1 B1 A1 B3. இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு ஷார்ட்கட் நமக்கே தெரியும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் W கொடுக்குறேன். நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் Qவா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் Q கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எவ்வளவு தூரம் செலக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆர கொடுத்தா NVIDIA கமாண்ட். ஐயோ சாரி. No selection. A2 A1. கண்ட்ரோல் ஷிஃப்ட் சாரி ஷார்ட்கட். Macro dialog. The type mark list mark list select set macro run step into edit but micro select set select the part keyboard shortcut CTRL plus Shift plus Q. Keyboard shortcut Microsoft A2 இதுக்கு நம்ம ஜாஸ் கொஞ்சம் ஒரு போட்டுக்குவோம். அப்பதான் நமக்கு எல்லாமே சொல்லும். desktop lit J JAWS 20. ஏன்னா வந்து ஒரு சில விஷயம் NVIDIA நமக்கு சொல்ல JAWS professional meeting மாட்டேங்குது. controls. சாரி, ஸ்லோ பண்ணிக்கிறேன். Slower. Microsoft Visual Basic Meeting. Lost photo. Microsoft Excel Dashboard 1. Blank A3 blank A1. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் Q கொடுக்குறேன். Control Shift Q. Select A1. Blank C15. Blank. ஓகே, C15 A1 to C15 செலக்ட் ஆயிடுச்சு. எதுக்காக ஜாஸ் பயன்படுத்துறேன் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் சொல்லுது. ஆட்டோமேட்டிக்கா நமக்கு A1 to C15 செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு விஷயம் டக்கு நாங்க என்ன எடிட் பண்ணமோ அது நமக்கு நடந்துருச்சு. இப்போ இதுலயே வந்து நமக்கு 2 ஏரியா செலக்ட் பண்ணணும். 2 ஏரியா எனக்கு செலக்ட் பண்ணணும். A1 to C15 செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி வேற ஒரு பக்கமும் நான் செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு E1ல இருந்து F15 வரைக்கும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உதாரணத்துக்கு நினைக்கிறேன். அப்படி நம்ம கீ கமாண்ட்லயும் பண்ண முடியும். இருந்தாலும் எனக்கு உடனே நடக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன், இந்த விஷுவல் பேசிக் எடிட்டர்ல போய் பண்ண முடியுமா Blank A1. அப்படி நான் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் பண்றேன். அதே Alt Shift F8 macro dial Mac select cell step into edit button enter micro sub select cell apostrophe select cell macro apostrophe select the particular apostrophe keyboard shortcut colon apostrophe range left parent quote A1 colon C15 quote right parent dot select. ஓகே, இப்போ இது இருக்குயா, எனக்கு 2 ஏரியா செலக்ட் பண்ணணும். அதாவது A1 to C15 செலக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி E1 to F15 ரெண்டுமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன், ரைட் ஆரோ கொடுத்துட்டே வரேன். A G left A1 colon C1 5 quote
இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், கமா கொடுக்குறேன். C15க்கு பக்கத்துல கோட் இருக்கு, comma, கமா கொடுத்துட்டு டி நடுவுல விட்டுருவோம். E1, 1 E1, colon, கோலன் F1, 5, 15 கொடுத்தாச்சு. ஓகேவா? இதை நான் சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, க்ளோஸ் பண்ணிக்கிறேன். F15, Alt F4, blank blank, A1. இப்போ நான் அந்த கமாண்ட் கொடுத்து பார்ப்போம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் கியூன்னு கொடுத்து பார்ப்போம். Control Shift Q, select to area alert from Padma Padmashri to everyone, colon Padmashri present. ஓகே மேடம். இப்போ நமக்கு செலக்ட் 2 ஏரியா வந்திருக்கு. ஓகேவா? நீங்கள் இப்போ பார்க்க முடியும், எக்ஸலில் 2 ஏரியா செலக்ட் ஆகிருக்கு. ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில நிறைய விஷயங்கள் பண்ணலாம். நான் இப்போ ஷீட் 3 2 Sheet போகிறேன். 2, Tamil C1, SNO A1. இதில் அப்படியே டெக்ஸ்ட் இருக்கட்டும். Blank, நீங்கள் blank. கர்சர் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கியூ கொடுக்குறேன். Control Shift Q, select 2 areas, A1-C15, E1-F15, SNO. ஓகே, செலக்ட் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம செலக்ட் பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அந்த கோடிங்கை எழுதிடுறோம். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம சின்ன கோடிங் எழுதிடுறோம். இது மெயின் விஷயம். சரியா? இது வந்து நம்ம எக்ஸலில் இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. இது வந்து நம்ம இப்போ பண்ணிட்டோம். SNO A1, Sheet 1. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸல் ஃபைலுக்கு அடிக்கடி இதே ஃபைலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணி வச்சு நாளைக்கு எடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே மேக்ரோ கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகணும் இல்லையா? இந்த 2 விஷயம் நமக்கு தேவை. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன, மேக்ரோனா என்ன பயன்பாடு, எப்படி அது நடந்துச்சு, எப்படி ரெக்கார்ட் பண்ணோம், எப்படி அதை அவுட்புட் கொண்டு வந்தோம், சிம்பிள் விஷயத்த பண்ணணும். இதுலேயே நம்ம கோடிங் மாற்றி நமக்கு தேவையான விஷயத்த எப்படி கொண்டு வந்தோம். சும்மா நம்ம செலக்ட் பண்ணுறதுல மட்டும் பார்த்தோம். இதுக்கு மேலேயும் நம்ம பண்ண முடியும், இதுக்கு மேலேயும் நம்ம பண்ண முடியும். சரியா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு ஒரு சில சின்ன விஷயத்த பார்த்துடுறோம். இதில் வந்து நான் இந்த எக்ஸல் ஃபைலை சேவ் பண்ணி வைக்கணும். அதே நேரத்தில் எப்பயுமே நான் மேக்ரோ கொடுத்தா இந்த ஃபைல் ஒர்க் ஆகணும். நீங்கள் உங்கள் எக்ஸல் ஃபைலில் நீங்கள் மேக்ரோ கோடிங் கொடுத்து சேவ் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த இதில் போனீங்கன்னா மேக்ரோ இஸ் நாட் எனேபிள், ப்ளீஸ் எனேபிள் மேக்ரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். அதை எங்கே போய் நம்ம எனேபிள் பண்ணுறது அதையும் நம்ம பார்க்கணும். சரியா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற எக்ஸலில் மேக்ரோ ஒர்க் ஆகும். சரியா? இப்போ இது எனேபிள் பண்ணுறது இப்போ மெயினாக பார்த்துருவோம். இப்போ டேப் ஆல்ட் கொடுக்குறேன். இப்போ Virtual ribbons, developer tab to move through. இப்போ டெவலப்பர் டேப்பில் இருக்கு, டவுனாக பண்ணுவோம். Lower ribbon, code sub menu to move through. கோட் சப் மெனு அதுக்குள்ளே போனீங்கன்னா Visual basic button to விஷுவல் பேசிக் பட்டன் இருக்கா, macros button to move. மேக்ரோஸ் இருக்கு, Record macro dot dot. ரெக்கார்ட் மேக்ரோ இருக்கு, Use relative references button to யூஸ் ரிலேட்டிவ் ரெஃபரன்சஸ் அது நமக்கு தேவையில்லை. macro security button to மேக்ரோ செக்யூரிட்டி பட்டன் இருக்கு இல்லையா? ஏன்னா வந்து இந்த வேர்டு எக்ஸல் வந்து என்னென்னா, மற்றவங்க யாரும் கோடிங் எழுதி தெரியாமல் ஜென்ரேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு செக்யூரிட்டியில் லாக் பண்ணி தான் டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. நீங்கள் இதை எனேபிள் பண்ணால் தான் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய மேக்ரோ உங்களுக்கு கண்டிப்பாக ரன் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் அதில் என்ட்ரு கொடுக்குறேன். ஆனால் ஆல்ரெடி நான் ஜென்ரேட் பண்ணி வச்சு எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். enter. Leaving menus. Blank. Trust center dialog. Categories list box faster, faster. Categories list box macro settings to move to an item. கேட்டகரி லிஸ்ட் மேக்ரோ செட்டிங் அப்படின்னு இருக்கு. சரியா? டேப் கொடுப்போம். For macros and documents not in a trusted location, enable all macros left parent not recommended, potentially dangerous code can run right parent radio button checked to change. ஓகே, மேக்ரோ எனேபிள் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து இது நாட் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லி தான் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியாமல் நிறைய கோடிங் ஜென்ரேட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம இதை எனேபிள் பண்ணால் தான் நமக்கு ரன் ஆகும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். டவுனார பண்ணுறேன். For macros and documents not in a trusted location, disable all macros without notification, radio button checked to change. Disable all macros without notification. For macros and documents not in a trusted location, disable all macros with notification, radio button. Disable all macro with notification. Notification உங்களுக்கு
கொடுக்கும். For macros and documents not in a trusted location: disable all macros except digitally signed macros. Radio button checked. To change the selection, press up or down arrow. டிஜிட்டலி சைன்டு மேக்ரோ மட்டும் ஒர்க் ஆகட்டும், மீதி எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னங்கிறது ஃபியூச்சர்ல பார்த்துக்கலாம். For macros and documents not in a trusted location: enable all macros left parent not recommended semicolon. Enable all macros நம்ம இந்த செட்டிங் தான் வச்சிருக்கோம். டாப் கொடுப்போம். Developer macro settings. Trust access to developer macro settings. Trust access to the project object. சரி, இது நமக்கு தேவையில்லை. டாப் கொடுப்போம். Okay button. ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா, நான் இப்போ ஆல்ரெடி வச்சிருந்ததுனால எஸ்கேப் கொடுத்துறேன். Escape. இந்த செட்டிங்கை நீங்க கண்டிப்பா நீங்க வைக்கணும். சரியா, இது வந்து நமக்கு டெவலப்பர் டேப்ல போனா தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்டே நீங்க டெவலப்பர் டேபை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேவ் பண்ற. கண்ட்ரோல் எஸ் கொடுக்குறேன். Control S. Save as dialog. File name: edit combo book 1 to set the புக் 1 சொல்லுதா. நான் வந்து இதை F கோலன்ல சேவ் பண்றேன். F : //EW ACRO macro AE file நியூ மேக்ரோ ஃபைல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். சரியா, இதுல டேப் கொடுத்து save as type: combo box Excel workbook 1 of 26. எக்ஸல் ஒர்க் புக்னு இருக்கும். இதுல நம்ம சேவ் பண்ணக்கூடாது. சரியா, இதுல வந்து எக்ஸல் மேக்ரோ எனேபிள் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். Excel workbook Excel macro - enabled workbook 2 of 26. ஓகே, இப்போ இந்த ஃபைலை தான் நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். அப்பதான் நீங்க டெய்லி ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபைல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், டேப் கொடுத்து சேவ் பண்ண கொடுத்துறேன். Menu tools leaving save button enter. New macro file.xlsm sheet 1 sno a1. ஓகே, ஆட்டோமேட்டிக்கா இங்க சேவ் ஆயிடுச்சு. இந்த ஃபைலை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு Alt F4 meeting control zoom to move windows home IAB clab. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த எக்ஸல் ஃபைலை ஆன் பண்ணி மறுபடியும் ஒரு ஷீட்டை கிரியேட் பண்ணி இந்த கோடை ஜெனரேட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையான்னு இப்போ செக் பண்ணுவோம். எக்ஸல் ஃபைல் ஆன் Start menu. Run dialog. Enter. File Explorer. Items view list box. Read software. Online soft mark list macro file. New macro file. நியூ மேக்ரோ ஃபைல் இதில் என்டர் பண்ணுறேன். Microsoft Excel. New macro file.xlsm sheet 1 sno a1. சும்மா நான் வந்து ஷீட் கிரியேட் பண்ணுறேன். ஷீட் கிரியேட் பண்ண F11 ஷிஃப்ட் F11 கொடுப்போம். Shift F11 sheet 5 blank a1. ஷீட் 5 இதில் நமக்கு அந்த சீரியல் நம்பர் எல்லாமே வேணும். டக்குன்னு என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் W கொடுத்தனா Control Shift W sno a1 blank b1 name b1 blank c1 Tamil c1 blank d1 English d1 blank e1. ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா Result average ITOPS science home sno எல்லாமே இங்க ஜெனரேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ எனக்கு அதே மாதிரி செலக்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் Q கொடுப்போம். Control Shift Q select two areas A1-C15 E1-F15 sno. ஓகே, இப்போ நமக்கு இதே மாதிரி செலக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா, இது மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு நம்ம ஜெனரேட் பண்ணிடலாம். ஓகேவா, இதுதான் வந்து இப்போ பேசிக்கா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்றோம். சரியா, அடுத்தது நம்ம இதுல இது வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே பண்ணி பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா வந்து இந்த மேக்ரோங்கிறது எப்ப பயன்படும் என்ன அப்படிங்கறத நம்ம மெயினா நீங்க தான் முடிவு பண்ணணும். நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டோம், இது எங்கெங்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கறத மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா, அப்ப புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கும் இது பல இடத்துல பயன்படும். எனக்குமே அது பல இடத்துல இப்போ பயன்படுது. ஏன்னா மேக்ரோ வந்து நானுமே இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் நல்லபடியாக பயன்படுது. சரி, ஆனால் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கும் தெரியும், கோடிங் எழுதணும் அப்படிங்கிறது தான் நினச்சேன். பட் நம்ம ரெக்கார்ட் பண்ணியும் இப்போ மேக்ரோ எளிமையாக உருவாக்கலாம். சரிங்களா, இது நம்ம இருக்குது. பட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேயே வந்து சின்ன சின்ன விஷயம் எக்ஸல்லையே வந்து காலம், டோட்டல் காலம் இருக்கு இல்லையா, டோட்டல் ரோ, இதுலேயே பல காலம் பல ரோ எனக்கு செலக்ட் பண்ணணும். அப்படி நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அது மூலயமா அடுத்தது இதை முடிச்சுட்டு நம்ம வேர்டில் என்ன பண்ண முடியும் மேக்ரோவில் அதையும் நம்ம பார்க்கலாம். சரியா, ஏன்னா வேர்ட்லேயும் நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். அப்போ தான் நமக்கு எளிமையாக புரியும். Microsoft sno A1 புது ஷீட் உருவாக்குவோம். Shift F11 sheet 6 blank A1. ஷீட் 6 உருவாக்கியாச்சு. சரியா,
இப்போ நான் எங்க இருக்கேன்னு பார்க்கறதுக்கு ஜாஸ்ல இன்சர்ட் சி கொடுக்குறேன். A1ல இருக்கேன். ஓகேவா? இப்போ A1ல இருக்கேன். இப்போ இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், மறுபடியும் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுல ஆல்ட் கொடுத்தோம்னாலே டக்குன்னு lower ribbon home tab to move through the ஹோம் டேப்ல தான் போகுது. page form data review tab view developer tab to lower vision mac record macro dot button to move through ரெக்கார்ட் மேக்ரோன்னு இருக்கு. ஒரு என்டர் கொடுப்போம். enter record macro dialog macro name edit macro 1 மேக்ரோ நேம் கேக்குதா? இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செலக்ட் மட்டும் அப்படி போடுறேன். select செலக்ட் போட்டாச்சு. இதுல டேப் கொடுப்போம். select shortcut key edit type in text ஷார்ட்கட் கீ எனக்கு வந்து வேணும். இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆர் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆர் கொடுப்போம். ஏன்னா இதுதான் நம்ம மெயினா கொடுக்க முடியும். ஷிஃப்ட் ஆர் கொடுக்குறேன். ஆர் கொடுத்தாச்சு. டேப் கொடுப்போம். store macro and combo box this workbook description edit type in text alt D description edit select PARTI particular OUN column and row select particular column and row. Okay, tap கொடுப்போம். OK button to activate. Press space enter. Record macro. Microsoft Office Excel dialog. The name that you entered is not valid. Reasons for this can include : the name does not begin with a letter or an underscore - the name contains a space or other invalid characters - the name conflicts with. OK enter. Microsoft X home blank home blank water சரி, அந்த நேம் ஏதோ எடுக்க மாட்டேங்குது. வாட்டர்னு டைப் பண்ணிட்டேன். பாப்போம். short store macro and description. OK button to act enter blank A1. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? blank A1 A1ல இருக்கேன். சரியா? நான் இது வந்து இந்த ரோ ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணனும். என்னது? ரோ ஃபுல்லா செலக்ட் பண்றேன். ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுக்குறேன். select A1 blank XFD1 blank. ஓகே, இந்த ஒன்னு மட்டும் பண்ணா போதும். இப்போ நீங்க ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுங்க. lower ribbon stop recording button to move enter leaving menus selected range. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டேன். ஓகேவா? என்ன ஒரே ஒரு ரோ மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கோம். ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தாச்சு அப்படின்னா எனக்கு இது போதும். ஏன்னா ஒரு ரோ பண்ணாலே போதும். நான் எத்தனை ரோ எத்தனை காலம் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நான் கோடிங்ல போய் ஈஸியா எழுதிக்கலாம். நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. சரியா? நான் இப்போ என்ன பண்ண போறேன், ஒரு 5 காலம் 5 ரோ ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு இப்போ கோடிங் எழுதுறேன். நீங்கள் ஈஸியாக அது என்னங்கிறத பார்க்கலாம். சரியா? A1ல இருக்கேன். சரியா? இப்போ நான் ஷிஃப்ட் F8 கொடுக்குறேன். ஷிஃப்ட் F8 கொடுப்போம். Alt F8 macro dialog macro name. சாரி, Alt F8 ஷிஃப்ட் F8ன்ட்டு Alt F8 கொடுத்தாச்சு. டேப் கொடுப்போம். macro name list box mark list. நான் என்ன பேர் கொடுத்தேன்? வாட்டர். select cell water 3 of 3. வாட்டர் கொடுத்துட்டேன். சரியா? இந்த கோடு தான் நம்ம எடிட் பண்ண போறோம். டேப் கொடுக்குறேன். water 3 of to activate step into edit button to enter blank A1 எடிட் கொடுத்தாச்சு. ஓகேவா? இல்ல டவுன் ஆரோ கொடுப்போம். sub water left parent right parent apostrophe water macro water macro apostrophe select particular column and row apostrophe keyboard shortcut control plus shift plus R control plus shift plus R ன்னு இருக்கு. apostrophe rows left parent quote 1 quote right parent dot select up rows left parent quote 1 and sub rows left parent quote 1 quote right parent dot select. சரி, இதுல வந்து என்னன்னா ரோஸ்ன்னு போட்டுருக்கு இல்லையா? இப்போ ரோஸ்ன்னு போடுறதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன்? home O R O double S left parent A N G E range home space home up range left parent home space apostrophe range left home A N A R A N G E left parent quote 1 quote. இப்போ 1:1 அப்படின்னு போட்டாலே என்ன அர்த்தம்? வெறும் ஃபர்ஸ்ட் ரோவை செலக்ட் பண்ற மாதிரி அர்த்தம். சரியா? நான் என்ன பண்ண போறேன், ஒரே ஒரு இது போட்டு பார்ப்போம். quote கமா போட்டு comma 4:4 4:4 அப்படின்னு போட்டேன். சரியா? 4:4 போட்டா
ஃபர்ஸ்ட் ரோவும் செலக்ட் ஆகணும், ஃபோர்த் ரோவும் செலக்ட் ஆகணும். இது நடக்குதான்னு இப்போ பார்த்துருவோம். க்ளோஸ் பண்ணிடுவோம். Alt F4, Microsoft X blank blank A1. நம்ம என்ன கமாண்ட் கொடுத்தோம்? Control Shift R கொடுத்தோம். கொடுத்து பார்க்குறேன். Control Shift R, select two areas, A1-XFD1, A4-XFD4. ஓகே, கன்ஃபார்மாக நமக்கு செலக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 ரோ எனக்கு செலக்ட் பண்ணணும், 5 காலமும் செலக்ட் பண்ணணும். அது மாதிரி நடக்குதான்னு பார்ப்போம். ஷிஃப்ட் F8 கொடுக்குறேன். சாரி, Alt F8 Alt கொடுக்குறேன். F8, Mac to move water 3. Macros and edit button, space, Microsoft Visual Sub Water apostrophe water Mac apostrophe keyboard shortcut apostrophe. Range left parent quote 1:1, 4:4 quote right parent dot select. ஓகே, இப்போ இது வந்தாச்சு. நான் இதில் என்ன பண்ண போகிறேன்? 1:1, 4:4 இருக்கு. இதிலே போய் பார்த்தோம்னா Home A G E left quote 1:1, 4:4 3:4 quote 3 quote right quote கமா கொடுத்து comma 5:5 போடுறேன். 5:5 comma 7:7 போட்டாச்சு. மறுபடியும் கமா கொடுத்து comma. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? காலம் இது பூரா ரோ 1 3 5 7 இந்த நாலுமே நமக்கு செலக்ட் ஆகணும். அதே நேரத்தில் காலமும் எனக்கு செலக்ட் ஆகணும். இது நான் ஒரே நேரத்தில் கையில் கீபோர்டில் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? A:'A போடுறேன். A:'A comma ஏங்கிற காலமும் செலக்ட் ஆகிடும். பியை விட்டுருவோம், சியை போடுவோம். C:'C ஓகே, comma டியை விட்டுருவோம். E:E comma கமா G:2 G ஓகேவா? G quote. போட்டாச்சு. இப்போ நான் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். Alt F4, Microsoft blank blank A1. அப்படியே Control Shift R கொடுக்குறேன். Control Shift R, select 8 areas, A1-XFD1, A3-XFD3, A5-XFD5, A7-XFD7, A1-A1,048,576. சரி, ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு 8 ஏரியா செலக்ட் ஆகிருக்கு. 8 ஏரியா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். சரியா? இதுதான் வந்து நம்ம மேக்ரோவில் எளிமையாக நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு காரியத்தை எளிமையாக நம்ம செயல்படுத்தலாம். இப்போ நமக்கு இதை நம்ம கையில் செய்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம மேக்ரோவில் சின்ன கோடிங் எழுதுனோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு ஷார்ட்கட் கொடுத்து நம்ம செயல்படுத்திக்கலாம். சரியா? இது நம்ம மேக்ரோ கோடிங் பண்ணியாச்சு. ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு, இது வரைக்கும் ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்கள், அந்த கோடையை எப்படி மாற்றி எழுதுறதுன்னு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியா? அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதும் பார்த்தோம். அதையும் நீங்கள் ஈஸியாக ரெக்கார்ட் பண்ண முடியும். சரியா? இது போக நான் இந்த எக்ஸல் ஃபைலில் ஒரு நிமிஷம் இருங்க, இதை Control S கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். Control S. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம மேக்ரோ எனேபிள் ஃபைலாக சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் இத்தனை மேக்ரோ சேவ் பண்ணியிருக்கேனே, எனக்கு இங்கே மட்டும் தான் நான் பயன்படுத்த முடியுமா, இல்லை நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன், எனக்கு அங்கே வந்து இந்த மேக்ரோ பூராமே நான் எனேபிள் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எப்படி சேவ் பண்ணி கொண்டு போகணும்? இந்த எக்ஸல் ஃபைலில் தான் கொண்டு போகணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. மேக்ரோக்கும் தனியாக ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கொண்டு போய் வேறு இடத்துல நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த விஷுவல் பேசிக் போனோமா இல்லையா, அதில் போய் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை கொண்டு போய் வேறு எக்ஸலில் போட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஜென்ரேட் ஆகும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எக்ஸல் ஃபைலில் இருக்கிற மேக்ரோவை எப்படி ஜென்ரேட் பண்ணி எடுக்கிறது, எக்ஸ்போர்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்த ஃபைலை ஒரு பக்கத்தில் வச்சுக்குவோம். அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம். சரியா? அதான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு Alt Fல வந்து கமாண்ட் ஷார்ட்கட் கீ கொடுக்குறேன். Alt F11, Microsoft Visual Basic dash new macro file.xlsm, new macro file.xlsm, top, subwater left apostrophe, எல்லாமே இந்த மேக்ரோ எழுதுனது பூராமே இங்கே இருக்கும். சரியா? நீங்கள் அதை பற்றி கண்டுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு Alt கொடுங்க. menu bar file to நம்ம உதாரணத்துக்கு இதில் 3 மேக்ரோ கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா?
menu, file menu, save new Mac, import file dot, export file dot dot dot, control plus E. எக்ஸ்போர்ட் ஃபைல் இருக்கா, இதில் ஒரு என்டர் கொடுங்க. Enter, leaving menus, export file dialog, file name colon edit, sheet 5, type in text, alt plus N. ஷீட் 5 அப்படின்னு சொல்லுது. சரி, அது ஃபைல் டைப் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா டேப் கொடுத்து பார்ப்போம். Save as type colon combo box, class files left parent star dot cls right parent 1 of 2. To change the selection, escape, new Mac, Microsoft Visual Basic, that Microsoft Visual, alt F4, blank, A2. Alt F8 கொடுப்போம். Alt F8, macro dialog, macro, select cell 2 of 3. Macros, run button to step in, edit button space, Microsoft Visual Basic dash new macro file. Alt F8 கொடுத்தே போயிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா வேற இதில் வருது. Menu bar, menu, file, import, export file dot, remove module 1, export file dot, enter, leaving menus, export file name colon edit, module 1. Module 1, correct. Save as type colon combo box, basic files left parent star dot bars right parent 1. Okay, இந்த ஃபார்மேட்டில் தான் வரணும். நீங்கள் ஷிஃப்ட் F8 கொடுத்தே, Alt F8 கொடுத்தே போங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த எடிட்னு போவோமா இல்லையா, அந்த எடிட்டில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தா தான் வருது கரெக்டாக. File name colon edit, module 1, type module 1 அப்படின்னு சொல்லுது. நான் இந்த ஃபைல் நேம் டெலிட் பண்ணிக்கிறேன். blank. F colonலயே நம்ம சேவ் பண்ணுவோம். F colon backslash F colon backslash online training sample Mero space MARC macro F colon backslash sample macro sample macro போடுறேன், டேப் கொடுப்போம். Save as type colon combo box, basic file, save button to active, enter, new macro file dot xlsm dash module 1 left parent code right parent. Save ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். Alt F4, Microsoft Excel, Alt F4, local disk left parent F colon. இப்போ F colonல sample macro இருக்கும், பார்ப்போம். New macro S, sample macro dot bars, date type, bars file 5 of 5. பாஸ் ஃபைல்னா type, bars file, BAS space. BAS அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கு. ஓகேவா, இப்போ இதில் வந்து இந்த ஃபைலை எப்படி வேற இடத்துல அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா, அதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா, இது நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு, இப்போ எக்ஸல்ல பேசிக்காக நம்ம ஒரு சிலது பார்த்துட்டோம். சரியா, இப்போ எக்ஸல்ல பண்ணது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஓகேவா, இதே வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எந்த மாதிரி நம்ம இந்த மேக்ரோவை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்த பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசுவோம். சரியா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், local disk, home, online training files, software, control R run dialog போறேன். Windows R run dialog WINDORD WinWord enter desktop folder view list view IAB clab 1 of 20. To move to items use the arrow keys to document 1 dash Microsoft Word print document 1 dash Microsoft Word print edit. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், blank-ஆ இருக்கு. line 1 column 1. ஓகே, லைன் 1ல இருக்கேன். ஓகேவா, இப்போ இதில் வந்து என்னன்னு கேட்டோம்னா, இதில் நம்ம மேக்ரோ டெவலப்பர் டேப் இருக்குமா அப்படின்னா பார்ப்போம், இருக்கான்னு பார்ப்போம். Virtual ribbons home tab to move insert tab page layout reference mailing review view developer tab to move. ஓகே, இதுலேயுமே இருக்கு. ஏன்னா இது ஹோல் ஆஃபீஸ் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இது பண்ணுறோம். இதில் நம்ம ஓகே line 1 column 1. இப்போ இதில் வந்து நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம், இதில் கொஞ்சம் எளிமையாகவே கொடுத்துருக்காங்க, வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுலேயும் நம்ம ரெக்கார்ட் மேக்ரோ அதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். கொடுத்து ஷார்ட்கட் கீ செட் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது. நம்ம வேணுங்கிற ஷார்ட்கட் கீ கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸலில் தான் டிஃபால்ட்டாக கண்ட்ரோல்னு இருக்கும். நம்ம வேணுங்கிறத ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஒரு கமாண்டை கொடுக்குறோம். சரியா, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ண போகிறோம், இதில் பேசிக்காக வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி எதுக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, ஒரு ஹெட்டிங்கை ரெடி பண்ணி அதை ஃபாண்ட் எல்லாமே கொடுக்குறீங்க. இந்த ஃபாண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கும்போது நம்ம இதே ஃபாண்ட்டு அடுத்த பேஜ் கொடுக்கணும், ஒவ்வொரு பேஜ் கொடுக்கணும், நமக்கு தேவையான பேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் போய் நீங்கள் அதே மாதிரி இதை காப்பி பேஸ்ட்டும் பண்ணலாம். இருந்தாலும் வந்து நம்ம உதாரணத்துக்கு நான் அந்த மேக்ரோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். சரியா, ஏன்னா வந்து நம்ம
எல்லாமே எதுக்காக பயன்படுங்கிறது அவங்கவுங்க தேவையை பொறுத்து தான் நம்ம செயல்படுத்த முடியும். நம்ம வந்து இப்ப நான் சொல்ற கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அப்ப நீங்க ஈஸியா பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஹெட்டிங்க கிரியேட் பண்ண போறேன். அதே ஹெட்டிங்க பேஜ் 2லயும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, டக்குனு ஒரே செகண்ட்ல நான் என்ன பண்ண போறேன், அப்ளை பண்ணி கொண்டு வந்துரலாம். சரியா? அதுக்காக தான் நம்ம இப்ப இத பண்ண போறோம். அடுத்தது அதே மாரி பேஜ் 3 இதெல்லாம் ஒவ்வொன்னா வேணுமா அப்படிங்கிறத நம்ம ஈஸியா பண்ணிக்கலாம். சரியா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், ஒரு இது டைப் பண்றேன். associate blind ADRAI Major Indian Association for the Blind and dash Madurai. ஓகே. அந்த இந்தியன் அசோசியேஷன் ஃபார் தி பிளைண்ட் டேஷ் மதுரைன்னு போட்டேன். Blank. கீழ பாத்தீங்கன்னா UNDARRAJANPTY Sundarajan space AAJR Lager KOIK KOIROAD Road space MDDA AM ADUR AI Madurai dash சாரி blank ரெக்கார்டே போடல. ஓகே, நான் இப்ப ரெக்கார்ட் மேக்ரோ virtual போய்க்கிறேன். lower ribbon code sub menu visual bay macros button record macro dot button to move through it. ரெக்கார்ட் மேக்ரோல என்டர் கொடுக்குறேன். Enter record macro dialog macro name edit macro 3 type and text மேக்ரோ 3 இருக்கா, இதுல வந்து நான் என்ன பண்ண போறேன், டைட்டில்னு கொடுத்துக்கிறேன். சரியா? TITLE டைட்டில்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? டேப் கொடுப்போம். title toolbars button to activate press space bar டூல் பார் பட்டன் நமக்கு தேவையில்ல. keyboard button to activate press space கீபோர்ட் பட்டன் space customize keyboard dialog specify a command press new shortcut key edit type and text பிரஸ் எ நியூ ஷார்ட்கட் கீன்னு சொல்லுதா, நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் டீன்னு கொடுப்போம். சரியா? இல்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹெச்னு கொடுத்துப்போமா? control shift H ஓகே. press new shortcut key edit control plus shift plus H type and text alt ஓகே, அங்க விழுந்திருக்கு. நான் டேப் கொடுத்து ஷிஃப்ட் டேப் கொடுத்தேன். save changes and combo box normal to change assign button to activate Assign press button. space bar press new shortcut key edit type and text alt N press new shortcut key save close but save changes and combo box document 1 dash Microsoft Word ஓகே. lower ribbon stop recording button to move escape virtual ribbon you must be in the escape line 1 column 1 ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், டைப் பண்ண போறேன். INDIANDASO ATO associate O fo R THE the IND blind enter ADRAI Madurai dat space 625146 enter EGGH English ORDS words spelling error English words applicate ignore English unavailable top English escape blank spelling error English word applications menu English unavailable ignore unavailable escape top spelling error Indian Association for the Blind ஓகே, இதை நான் சென்டர் பண்றேன். selected in centered on போல்ட் பண்றேன், கொஞ்சம் பெருசு 12 பண்ணிக்குவோம். 14 15 16 Madurai dash 6 selected இதையும் சென்டர் centered பண்ணிக்குவோம். 12 13 14 point 14. English words selected English word. English words ஹெட்டிங்ல ஒரு 1 கொடுத்துக்குவோம். Alt control out of spelling error heading level 1 English words blank ஓகே. spelling error home NE out of spelling error heading level 1 English words blank சரி, நான் வந்து இங்க இங்கிலீஷ் வேர்ட் சும்மா 10 டைப் பண்ணிட்டு செகண்ட் பேஜுக்கு போறேன். ஸ்டாப் ரெக்கார்டிங் இதோட கொடுத்துக்குவோம். virtual ribbons developer tab to lower ribbon code sub Vmax stop recording enter leaving menus edit ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தாச்சு. ஓகேவா? heading level 1 English words blank இப்போ நான் சும்மா ஒரு 10 வார்த்தைகள் டைப் பண்றேன். time enter A Y lady D E K desk K I G king enter G I R L girl enter P O S host enter M O N E Y money enter R A I O radio I N T R N E internet enter R I C E rice enter ஓகே, கொஞ்சம் டைப் பண்ணி நான் பேஜ் 2க்கு பேஜ் பிரேக் கொடுத்துக்கிறேன். control enter page 2 பேஜ் 2க்கு வந்துட்டேன். சரி, இப்போ பேஜ் 2ல எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா line 1 column 1 லைன் 1 காலம் 1ல இருக்கேன். சரியா? எனக்கு இதே இடத்துல மறுபடியும் அந்த ஹெட்டிங் எனக்கு தேவை.
நான் அங்கேருந்து காப்பி பேஸ்ட்டும் கொண்டு பண்ணி வரலாம். இருந்தாலும் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஷார்ட்கட் கீ கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஹெச் கொடுக்குறேன். Control Shift H, page 1. ஓகே, இது பேஜ் 1ல போய் ஏன் போகுதுன்னா நம்ம அந்த இடத்துல தான் கொடுத்தோம். ஆனால் கண்ட்ரோல் எண்டு கொடுத்துக்குங்க. Page 2, bottom, page 1, page break. Spelling error, English words. Majori dash English words. Out of spelling error, page break. Page 2, blank, blank, blank. Page 1, spell Majori dash Indian is out of spelling error, rice. Spelling error, Indian, Majori, English word, out of spelling error, page break. Page 2, blank, blank. Line 1, column 1. Control Shift H, page 1. Page 2, bottom, page 1, page break. Spelling error, English words. மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வருது, பட் வந்து ப்ராப்பராக வர மாதிரி தெரில. இதை வேணால் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், சரியா? ஏன்னா வந்து ஒரு ஹெட்டிங்கை கொடுத்தோம், ஆனால் வந்து அது கரெக்டாக அங்கே செகண்ட் பேஜில் வருதா என்னங்கிறது தெரியல, சரிங்களா? இது Top மாதிரி நம்ம Indian Association for the out of spelling error. Blank, line 1, column 1. இதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் நமக்கு ரெக்கார்ட் ஆகி கண்டிப்பாக நமக்கு அடுத்தடுத்த இடத்துல வேணுங்கிற இடத்துல நம்ம ரெக்கார்டிங் நம்ம பண்ணிக்கலாம், சரியா? இது வந்து வேர்டில் பொதுவாக அதிகமாக யூஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. இதே ப்ராசஸ் தான், நம்ம ஏதாவது ஒன்று ஒர்க் பண்ணுறோம், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வேறு இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஆனால் எக்ஸலில் பயன்பாடுகள் நிறையா இருக்குது, சரிங்களா? இது நம்ம மெயினாக இந்த வேர்டில் வந்து பார்க்குறத விட ஓரளவுக்கு எக்ஸல்லே பார்ப்போம், சரியா? இப்போ அந்த வேர்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். Control W, Alt F4, print escape, Alt F4, micro N. Local disk, zoom, local disk left parent F colon right. சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு புது ஃபைலில் எப்படி அந்த கோடை வந்து மேக்ரோ அப்படிங்கிற கோடை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பற்றி நம்ம பேசணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அதை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இங்கே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். Online software, mark list macro, new macro file. நியூ மேக்ரோ ஃபைல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபைலை எப்படி ஒரு புது எக்ஸலில் நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத மெயினாக நம்ம பார்க்கணும், சரியா? ஜென்ரேட் பண்ணி நீங்கள் அங்கே சேவ் கூட பண்ண தேவை வேண்டாம். இங்கே உள்ள ப்ராசஸை மட்டும் அங்கே கொடுத்துட்டு உங்களோட ஒர்க்கு நடந்தவொன்னே கூட நீங்கள் சாதா எக்ஸல் ஃபைலில் சேவ் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம், அப்படியும் பண்ண முடியும். எனக்கு இந்த மேக்ரோவோட தான் சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஒர்க்கை மட்டும் அங்கே வாங்கிட்டு நீங்கள் சும்மா எக்ஸலில் சேவ் பண்ணிட்டு கூட போயிடலாம், சரியா? இப்போ நான் எக்ஸலை கொண்டு வரேன். இப்போ Windows R, run E, X, E, E, L. Excel, enter, desktop, folder view, list view, IAB, CLAB, 1 of 20. To move to items, use the air, Microsoft, blank, blank, A1. எக்ஸல் வந்துருச்சு, ஓகேவா? இது blank எக்ஸல் இப்போ வந்தாச்சு. இப்போ எப்படி இதில் கோடை நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதே Alt F11 கொடுப்போம். Alt F11, Microsoft Visual Basic Dashbook 1. ஓகே, இப்போ இதில் நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு Alt கொடுக்குறேன். Menu bar, file to navigate. ஃபைல் கொடுத்தாச்சு, டவுன்லோட் பண்ணுவோம். Menu, file, import, export, import file, control plus M, I. இம்போர்ட் ஃபைல் இருக்கு, அதில் என்ன Enter, கொடுப்போம்? leaving menus, import file dialog, file name, edit, type in text, Alt plus எங்கே M. இந்த ஃபைல் இருக்குன்னு பார்த்து இம்போர்ட் பண்ணணும். F, enter. Folder view list with software 8/20 N. Sample macro dot. Software 8 online train. Sam. Name header bar 1 of 4. Folder. Software escape. This escape. Microsoft Visual Basic. Alt N. Microsoft Escape. Microsoft Visual Basic Dashbook 1. Alt F4, Microsoft Excel, Book 1, blank, A1. F8 கொடுத்து போவோம். Alt F8, macro dialog, macro name colon list box create to move to macros and colon combo box, all open workbooks, cancel but macro name colon edit escape, Microsoft blank, A1. Alt F11, Microsoft Visual Basic Dashbook 1.
Microsoft Visual Basic Dashbook 1. Menu. File menu. Save. Import file can export file remove sheet 1 import file control plus M. Enter. Leaving menus. Import file dialog. File name : net. Files of type : combo box. VB files left parent star.frm semicolon star.baz semicolon. File name : edit. Type and text. F. Enter. Folder view list view. Software. Software online train. Sample macro.bat blank folder documents 2 of 6 local disk left parent C : right parent local disk left parent F : right parent 8 of enter select home software 8 online train sample macro.baz 9/30/2020 enter. இப்போ அந்த ஃபைலை இன்சர்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பண்ணிட்டு top blank க்ளோஸ் பண்ணிடுறேன். Alt F4 Microsoft Excel book 1 sheet 1 Microsoft அதே Alt F11 கொடுத்து அதில் இம்போர்ட்டில் போய் நம்ம அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு அந்த நம்ம கிரியேட் பண்ண மேக்ரோ ஆல்ரெடி கிரியேட் பண்ணது எல்லாமே இங்கே வந்திருக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், A1லேயே நிற்கிறேன். நமக்கு இப்போ வந்து என்னென்னா ஏற்கனவே நம்ம கமாண்ட் நமக்கே தெரியும். Ctrl+Shift+W கொடுத்தா அந்த ஃபைல் நேம் சீரியல் நம்பர் நேம் இதெல்லாம் வரும்னு சொன்னோம். அது இதில் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். Ctrl+Shift+W no A1 blank B1 name B1 blank C1 Tamil C result J average total social science F1 ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. சரியா? இப்போ இதுலேயே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். Ctrl+Shift+Q கொடுத்தோம்னா 2 ஏரியா செலக்ட் ஆகும். Ctrl+Shift+Q select 2 areas A1-C15 E1-F15 S no. ஓகே, இது செலக்ட் ஆயிடுச்சு. இந்த இது நடந்துருச்சு. அடுத்தது ஷீட் 2 போகிறேன். Sheet 2 blank A இந்த 8 ஏரியா செலக்ட் பண்ணமா இல்லையா, Ctrl+Shift+R கொடுத்தேன்னு நினைக்கிறேன். Ctrl+Shift+R சாரி, என்ன கொடுத்தோன்னு தெரியலையே. worksheet contains no சரி, அது என்ன கமாண்ட்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம இதுலயே போய் ஜெனரேட் Alt பண்ணுவோம். F8 macro dialog select cell to mark select cell to mark list mark ஓகே, select ரெண்டு cell தான் 2 சேவ் of 2 ஆயிருக்கு. சரி, பார்த்துக்கலாம். escape blank A1 sheet 1 selected range 2 areas A1 இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைலை ஜெனரேட் பண்ணி எல்லாமே இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம இந்த மேக்ரோவில் பண்ணுறது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, Alt F8 ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். கொடுத்தோன்னு விஷுவல் பேசிக் எடிட்டர் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். அதில் போய் நீங்கள் ஆல்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் மெனுவில் போனீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் இம்போர்ட்டில் போய் நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்ச மேக்ரோ ஃபைல் பாஸ்ன்னு இருக்கும், BAS அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் அதில் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா சேவ் பண்ண வேணாம், ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்த ஷார்ட்கட்டை கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்ளை ஆகிடும். சரியா? அது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த எக்ஸல் ஃபைலை இப்போ சேவ் பண்ணுறோம். நான் இதை வந்து மேக்ரோ எனேபிள் ஃபைல் எல்லாமே சேவ் பண்ணுறேன். எப்படி வரும்னு பாருங்க. Ctrl+S save as dialog file name : edit combo book 1 மார்க் லிஸ்ட்னு சேவ் பண்ணுறேன். macro stock blank list 08 Mohan list டைப் பண்ணுறேன். save as type : combo box Excel workbook 1 of 20 எக்ஸல் ஒர்க் புக்னே சொல்கிறோம். authors : edit tag save thumbnail check toolbar I tool menu tools to leaving save button to act சேவ் கொடுக்குறேன். என்ன வருதுன்னு கவனிங்க. enter mark list Mohan save as dialog Microsoft Office Excel dialog the following features cannot be saved in macro-free workbooks : bullet VB project to save a file with these features click no and then choose a macro-enabled file type in the file type list to continue saving as a macro-free workbook click yes button to activate press space bar alt ஓகே, இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் மேக்ரோ எனேபிள் புக்காக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நோ கொடுத்துட்டு போய் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் எக்ஸலாகவே சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கொடுத்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. yes button to activate enter mark list mohan.xlsx sheet இப்போ நீங்கள் போட்ட டேட்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேவ் ஆகி இருக்கும். s name ஆனால் இதில் வந்து மேக்ரோ இருக்குமான்னு கேட்டால் sheet 2 கொடுத்து பார்க்குறேன், வருதான்னு பார்ப்போம். Ctrl+Shift+W கொடுத்தோம். Ctrl+Shift+W
Name S no A1. வரும். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு Alt F4. Microsoft Office yes button to no button to activate. Press Alt yes button to active. Enter. Items view multi-select local disk left parent F window 1 home IAB this PC enter this D downloads D desktop home D document enter documents M mark list macro M mark list Mohan enter Microsoft Excel mark list Mohan.xlsx blank S no sheet 3 இங்க போய் enable கொடுத்தா வருதான்னு பாப்போம். Control blank blank A1 இப்ப வரல. Control Shift W தான் கொடுத்தேன். ஆனா மேக்ரோ ஒர்க் ஆகல. blank A1 blank A1 இந்த மாதிரி தான் வந்து நம்ம சேவ் பண்றது எப்படி? ஆனா வந்து ஏற்கனவே செஞ்ச ப்ராஜெக்ட் sheet home blank A2 S no A1 name Tamil English maths இதெல்லாம் இருக்கு. இப்போ நீங்க மேக்ரோவா சேவ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்ரோ ஃபைல் சேவ் ஆகாது. இது நம்ம எக்ஸல்ல இதான் வந்து நம்ம மேக்ரோன்னு சொல்றோம். சரிங்களா? இது மேக்ரோ அப்படிங்கிறது பேசிக்கா இவ்வளவுதான். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம மேக்ரோல வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பொதுவாக பார்த்துட்டோம். இதில் வந்து ஓவர்வியூவாக நம்ம ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெவலப்பர் டேப் அப்படிங்கிறத மெயினாக ஆன் பண்ணணும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் மேக்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கும். நீங்கள் வேணுங்கிற ரெக்கார்ட் மேக்ரோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸில் ஒரு நேம் டைப் பண்ணணும். அதோட ரூல் என்னென்னா ஸ்பேஸ் விடக்கூடாது. ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். டைப் பண்ணி டேப் கொடுத்தீங்கன்னா ஷார்ட்கட் கீ கேட்கும். ஆல்ரெடி கண்ட்ரோலில் வந்து நிற்கும். ஆனால் நீங்கள் ஷிஃப்ட் பிடிச்சோ ஒரு கமாண்டு கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத கமாண்டாக பார்த்து கொடுத்தா ரொம்ப நல்லது. கொடுத்துட்டு அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் எக்ஸல் அப்படியே ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரெக்கார்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு ஒர்க்காக நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். எதை இப்போ சீரியல் நம்பர் போடணுமா, செலக்ட் பண்ணணுமா, எதை வேணால் நீங்கள் பண்ணலாம். பண்ணி முடிச்சு இந்த ஒர்க் தான் நான் ரெகுலராக பண்ண போகிறேன், இது எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு ஜென்ரேட் பண்ணி அதில் மெனுவில் போய் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட உங்களுக்கு அந்த ஒர்க்கு ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி ஃபைலும் சேவ் ஆகிடும். இப்போ சேவ் பண்ணோன்னே இப்போ எப்போ வேணாலும் நீங்கள் அந்த ஷார்ட்கட் கொடுத்து நீங்கள் அந்த ஒர்க்கை நீங்கள் நடத்திக்கலாம். சரியா? அதுக்கு மேலே எங்கே வேணுமாலும் நீங்கள் போய் அந்த விஷுவல் பேசிக் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு Alt F1 கொடுக்கலாம். இல்லாட்டி Alt F8 கொடுத்தோம்னா மேக்ரோ லிஸ்ட் வரும். அந்த மேக்ரோ லிஸ்ட்டில் போய் மேக்ரோ நேம் செலக்ட் பண்ணி எடிட்டில் போய் நீங்கள் ஃபைலை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு இடத்துல போய் பண்ணிக்கலாம். சரியா? இதுதான் வந்து மெயினாக வந்து பண்ணுறோம். அந்த ஃபைலை வந்து BAS அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் சேவ் ஆகும். அந்த ஃபைலை பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா எந்த எக்ஸல் ஃபைலில் வேணாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணி உங்களோட ஒர்க்கை நடத்திக்கலாம். சரியா? இல்லை டெய்லி நீங்கள் ஒரே எக்ஸல் ஃபைலில் ஒர்க் பண்ணுமா, நீங்கள் அதை மேக்ரோ எனேபிள் ஃபைல் அப்படிங்கிற விஷயத்தில் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயம் மேக்ரோ செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும். அதை போய் நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணிட்டே தான் உங்களுக்கு மேக்ரோ எப்பயுமே ஒர்க் ஆகும். இல்லாட்டினா உங்களுக்கு மேக்ரோ இஸ் டிசேபிள், யூ ஹேவ் டு எனேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வந்துடும். சரியா? அந்த மாதிரி நம்ம பண்ணணும். சரியா? இது வந்து மெயினாக வந்து பார்த்துக்குங்க. இது வரைக்கும் வந்து நம்ம மேக்ரோ அப்படிங்கிற விஷயத்தில் 12:41 p.m. இவ்வளோதான் நடந்திருக்கு. இதில் நீங்கள் வந்து கேள்விகள் எதாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். இப்போ 12:41 ஆயிடுச்சு. மோகன் சார். சொல்லுங்கள் சம்சன்ஜி. சார் இப்ப நம்ம இது ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் பண்றோம்ல, இப்ப ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்பார்ச்சுனேட்லி ஏதோ ஒரு தப்பா எழுதுறோம், அதை அழிக்கிறோம், அந்த இதுவும் சேர்ந்து அங்க ரெக்கார்ட் ஆகுமா? ரெக்கார்ட் ஆயிடும். ஆமா ஆமா, அதுவும் ரெக்கார்ட் ஆயிடும். அதுதான் பிரச்சனை. நம்ம பண்ற ஒர்க்கு கொஞ்சம் கரெக்டா பண்ணிட்டோம்னா அதே ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். இல்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப சீரியல் நம்பர் இப்ப டைப் பண்ணும்போது இல்ல நானுமே இல்ல இப்ப இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு போடுறோம். சொல்லுங்க. இல்ல நானுமே அதுல வந்து ரிசல்ட்டும் தப்பாயிடுச்சுன்னு பேக் ஸ்பேஸ் கொடுத்து தான் பண்ணினேன். அதுமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதுமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அப்ப அது வந்து அந்த இடத்த வந்து நம்ம வேணா எடிட் பண்ணிக்கலாமா சார்? நம்ம அந்த விஷுவல் பேசிக்ல போய் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த கோடிங் வந்து நமக்கு புரியுது ஓரளவுக்கு. இப்ப அந்த மாடல் பார்த்தோன்னே நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. இப்ப அந்த எடிட் பண்றத தப்பா பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி அப்படியே தான் காமிக்குமா? இப்ப ஒருவேளை சீரியல் நம்பர் அப்படின்றது தப்பா எழுதிட்டு திருப்பி அதை சரி பண்றோம், இங்கே அழிச்சிட்டு சரி பண்ணா அந்த இது வருமா? இல்ல தப்பா எழுதுனா அந்த சரி பண்ணதான் வரும். சரி பண்ணதான் வரும்.
ஓகே, அதான் கேக்குறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, ஓகே. இதுக்கு வேற மட்டும் இல்ல, பல விஷயங்களும் நம்ம இதுல பண்ண முடியும். நம்ம இப்ப காமிச்சது வெறும் பேசிக் தான். ஓகேவா? ஓகே சரி, ஓகே சார். சரி, தேங்க் யூ. ஓகே ஓகே நைஸ். வேற யாரும் கேள்வி கேட்கணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னா நாங்க மியூட் எடுத்துருவோம். வேற யாரும் கேள்வி கேட்க விரும்பினால் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து இது ஒரு புது டாபிக், நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணா நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சின்ன ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கண்டிப்பா கேட்கலாம். யாருக்கும் எந்த வித கேள்விகள் இல்லையா? சார் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. கார்த்திக் ராஜா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. கார்த்திக் ராஜா, கார்த்திக் ராஜா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க கார்த்திக். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த எல்லாமே டைட்டில்லாம் எல்லாமே டைப் பண்றோம்ல சார், சீரியல் நம்பர் எல்லாமே டைப் பண்றோம்ல சார். ஆமா ஆமா. அப்ப நம்ம அங்க போல்டு பண்ணணுமா, போல்டு இட்டாலிக் அந்த மாதிரி பண்ற மாதிரி விஷயமா இருந்தா அங்கேயே பண்ணிக்கணுமா, இல்ல ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கூட நம்ம கூட பண்ணிக்கலாமா சார்? இல்ல இல்ல, அதாவது உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்லயே எல்லாமே வேணுமா அப்படின்னா அந்த ரெக்கார்டிங் இருக்கும் போதே நீங்க போல்டு, அண்டர்லைன், சென்டர், அதே மாதிரி காலம் வித்து உங்களுக்கு எவ்வளவு பெருசு வேணுமா சின்னதா வேணுமா எல்லாமே பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே அதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடும். சரியா? நீங்க மறுபடியும் அப்ளை பண்ணும்போது ஒரு காலம் வித்து போல்டு இதெல்லாம் வந்து பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இல்லையா? முதல்லயே ரெக்கார்ட் இருக்கும் போதே பண்ணிக்கலாம். சரியா? ஓகேங்க சார். நம்ம இப்ப காமிச்ச ஒரு சாம்பிள் தான். சொல்லுங்க. ஓகேங்க சார். சப்போஸ் நம்ம பண்ணாம விட்டுட்டு அங்க எடிட்ல போயிட்டு திருப்பி நம்ம போல்ட் பண்ண நினைச்சா பண்ணிக்கலாமா சார்? அது வந்து நம்ம கோடிங்ல போய் போல்டு பண்றதுக்கு உங்களுக்கு கோடிங் எழுத தெரியும்னா நீங்க பண்ணலாம். ஓகேங்க சார். இல்லாட்டினா நம்ம ஏன்னா கோடிங் இதை ரெக்கார்டு உருவாக்குன காரணமே வந்து பேசிக்கானவங்களும் இந்த ரெக்கார்ட் பண்ணி இந்த விஷுவல் பேசிக்கை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம கோடிங் தெரிஞ்சவங்க போய் அந்த போல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எப்படி எழுதணும் தெரிஞ்சா எழுதிக்கலாம். இல்லாட்டினா நீங்க போல்டு பண்ணிட்டு பண்றதே நல்லது. சரியா? ஓகே சார். ரியலி தேங்க் யூ so much சார். ஓகே ஓகே. நல்ல எஃபெக்டிவ் செக்ஷன் சார். கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க் யூ. பிகாஸ் வந்துட்டு இது டெய்லி ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து திருப்பி ரிப்பீட்டடா டைப் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப டைம் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு வே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். தேங்க் யூ சார். ரொம்ப நல்லது கார்த்திக். வேற யாரும் கேள்வி கேட்க விரும்பினா நீ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேற யாருக்கும் டவுட் இல்லையா? ஹேண்ட் ரைஸ் யாரும் பண்ணல. சரி ரைட் ஓகே. மோகன் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சம்சேன்ஜி. இது அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த இதை எனேபிள் பண்றோம்ல அந்த எக்ஸல் செட்டிங்ஸ் வந்து எங்க இருக்கும் அதை மட்டும் ஒரு லைட்டா அப்படி டெமோ பண்ணி காட்டுங்களேன், ஒரு சின்ன டெமோ. இப்ப டெவலப்பர் டாப் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு பார்த்தோமே அதுவா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. இப்ப டாஸ்க் பார் Microsoft Excel mark list mode and Microsoft. இப்ப அந்த டெவலப்பர் டாப் எங்க ஆக்டிவேட் பண்ணனும்னு கேட்டிங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஆல்ட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் மெனு வரும். Ribbon property page. File menu varum. Tab sheet 1 table. Ribbon property page. Ribbon tab office button drop down. இந்த ஆபீஸ் பட்டன் இருக்கு இல்லையா? ஆமா சார். இல்ல டவுன் ஆரோ பண்ணீங்கன்னா F open CTRL plus மேல நீங்க அப்பேர கொடுத்தாலே போதும். Alt exit Excel options modify document. எக்ஸல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுல ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா Excel options dialog. Excel options dialog. எக்ஸல் ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா Formula popular. ஃபர்ஸ்ட் பாப்புலர்னு ஒன்று இருக்கும். அதுல பாப்புலர்ல வச்சு டேப் அடிச்சீங்கன்னா top options for work enable live preview show developer tab and the ribbon checkbox check the developer tab includes macro and. இப்போ இங்க ஷோ டெவலப்பர் டாப் அண்ட் ரிப்பன் கேக்குறா, இல்ல செக் பாக்ஸ் செக் பண்ணிருக்கேன். ஆமா டிஃபால்ட்டா வச்சிருக்கீங்க நீங்க, அதனால செக்ல இருக்கு இல்லீங்களா? செக்ல இருக்கு. இப்போ அன்செக்ல தான் டிஃபால்ட்டா இருக்கும். செக் பண்ணி டேப் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா ஓகே டெவலப்பர் டாப் வந்துரும். சரி ஓகே சார், ஐ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ. Microsoft Excel. வேற யாரும் இல்லையா வசந்த்? இல்ல இந்த ஒரே நிமிஷம். ஓகே. சார் அடுத்து ரெட்மி யாரு தெரியல, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம்.
ரெட்மி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ரெட்மி அன்மியூட் பண்ணி பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுங்க. அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ. நான் கோபிநாத் பேசுறேன் சார். அப்படியே உங்களை சொல்லுங்க சார், கூப்பிட்டாங்க சொல்லுங்க. கேட்கலாம் இருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இப்போ சார், இப்போ நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க எங்கனாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் சார். ஆக்சுவலாக இது வேர்டு, பவர் பாயிண்ட் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? ஆமாம் சார். எம்எஸ் ஆஃபீஸில் இது பெரும்பாலும் பயன்படும். அதாவது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்ல. பட் இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணதில் வேர்டில், எக்ஸலில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். சரியா, உங்களுக்கு பேசிக்காக சொல்லி கொடுத்துட்டோம். நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேர்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, இல்லை பவர் பாயிண்ட்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நம்ம என்னங்கிறத பார்ப்போம். சரிங்களா? டவுட்டு இதில் என்னென்னா, இப்போ நம்ம வந்து கோடிங் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஆமாம் சார். இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போதைக்கு நீங்கள் நம்ம வந்து புதுசாக இப்போ வேர்டு ஓப்பன் பண்ணிட்டு அதிலே பண்ண முடியுமா? அப்புறம் செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? இதே மாதிரி முடியுமா? இதே தான் சார். அந்த டெவலப்பர் டேப்ல போய் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் முதல்ல. இல்லை, இப்போ என்ன கேட்குறேன்னா, இப்போ நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம்ல? பண்ணியிருக்கேன். ஆமாம். இந்த ரெக்கார்ட் பண்ணதை வேர்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு எக்ஸலில் பண்ண மாதிரியே அதே மாதிரி ஷார்ட்கட் கொடுத்தோம்னா வந்துருமா? வந்துடும் சார். இப்போ வேர்ட்லேயுமே நம்ம முதல்ல ரெக்கார்ட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த ரெக்கார்ட் பண்ணுறத அதில் ஷார்ட்கட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட்கட்குள்ளே போய் ஷார்ட்கட் செட் பண்ணி நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை ஒர்க் பண்ணி ஒரு டைம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த வேர்டு ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த ஷார்ட்கட் கீ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். நான் வேர்டில் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதனால கொஞ்சம் நீங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக. ஓகே சார். கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே. இந்த கிளாஸ் வந்து எத்தனை நாளைக்கு சார்? இல்லை, இன்னைக்கு மட்டும் தான் சார். இந்த கான்செப்ட் மட்டும் தான் தெரிவிக்கிறதுக்கு தான் நம்ம பேசணும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்படிங்களா? நீங்க ரெக்கார்ட் வச்சு நீங்க கேட்டீங்கன்னா முழுமையா ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த புதுசா இதுக்கு முன்னாடி எக்ஸல் நீங்க எடுத்துக்கீங்களா சார் கிளாஸ்? இல்ல, எக்ஸல்ல வந்து பேசிக் மட்டும் எடுத்துருக்கோம். மறுபடியும் வேற கிளாஸ் போடுவோம் சார், சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் போடுவோம். ஹலோ. இல்ல சார், எக்ஸல் வந்து கொஞ்சம் கேக்குதுங்களா சார்? பேசிக்கா நீங்க ஏற்கனவே எடுத்துக்கீங்களா? ஆமா, எடுத்துருக்கோம் சார். எக்ஸல் எடுத்துருக்கோம். ஓகே சார். அந்த யூடியூப் லிங்க் நீங்க சென்ட் பண்ணுங்க சார். சார் கண்டிப்பா பண்ணுவோம் சார். கண்டிப்பா பண்ணுவோம் சார். ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ சார். அடுத்து இன்ஃபோகஸ் டர்போ. இன்ஃபோகஸ் டர்போ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ. இல்ல, என்ன அன்மியூட் பண்ணல. ஹலோ சார். ஹலோ சார், சிவச்சந்திரன். சொல்லுங்க ஜி. சார், அந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஒன்றும் இல்லை ஜி. நம்ம இப்போ ஆல்ரெடி மேக்ரோ கோடிங் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? சார். இப்போ அந்த விஷுவல் பேசிக் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. சரியா? ஓகே சார். விஷுவல் பேசிக் Alt F11 கொடுத்தோ இல்லை Alt F8 கொடுத்தோ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, ஓகே சார், அதில் ஃபைல் மெனுவில் போய் எக்ஸ்போர்ட் கொடுத்து ஒரு ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஃபைல் ஃபார்மேட் BAS அப்படின்னு இருக்கணும். சரியா? அது முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகே சார். அதை சேவ் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸல் ஃபைல் வேற எங்கேயா ஓப்பன் பண்ணுறீங்கனாலும் அந்த BAS ஃபைலை வந்து அங்கே போய் Alt F11 கொடுத்து விஷுவல் பேசிக் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணீங்களோ அது எல்லாமே அங்கே நடக்கும். ஷார்ட்கட்டுக்கு என்ன கொடுக்குறீங்களோ இல்லை நீங்கள் Alt F8 கொடுத்து போனீங்கன்னா அந்த மேக்ரோ நேம் பூரா காமிக்கும். அங்கே ரன் கூட கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒர்க் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் வித் மேக்ரோ எனேபிளாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தேவையில்லை, இந்த ஒர்க் நடந்து முடிஞ்சது போதும் அப்படின்னா நீங்கள் சாதா எக்ஸலாக கூட சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அந்த பாஸ் அப்படின்ற BASன்றது வந்து மேக்ரோவோட ஒரு ஃபார்மேட்டிங் தானே சார்? ஃபார்மேட், ஆமாம், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. சார், என்ன சார் வேற யாரும் கேட்குறாங்களா வசந்த்? இப்போ அந்த ராஜுன்றவரு சாட்ல வந்து while working in macro unfortunately if it is switch off means what will happens? இது எக்ஸல்லே ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா இல்ல எது ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க. மேக்ரோல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இது ஜஸ்ட் எப்பயுமே ஃபைல் நம்ம ஒர்க் பண்றோம் இல்லையா, நம்ம வேர்டு எக்ஸல் ஒர்க் பண்றோம், நம்ம சேவ் பண்ணலாட்டி எப்படி க்ளோஸ் ஆயிடும் அதே மாதிரி தான் இதுவும்.
மேக்ரோவில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃப் ஆச்சுன்னா ஃபைல் போனது தான். நீங்கள் சேவ் பண்ணி எப்படி நம்ம எக்ஸல் ஃபைலெல்லாம் ஒர்க் பண்ணும்போது பண்ணுறோமோ அதே மாதிரி தான். சரிங்களா? ஓகே தான் பார்க்கணும். ஓகே, வேற யாரும் இல்லையா? ஓகே சார், வேற யாரும் இல்ல. 52 p.m. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த மேக்ரோ எக்ஸல் அதில் கோடிங்கும் பற்றியும் பார்த்து கிளாஸ் நடத்தணும். இதில் அனைவருக்குமே மிக்க நன்றி. இது போக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வரும் காலத்தில் நம்ம அறிவிக்கிறோம். அடுத்தது இந்த சர்டிஃபிகேஷன் எக்ஸல் அப்படிங்கிறத போடலான்ட்டு இருக்கோம், பேசிக் எக்ஸல் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டாபிக் விருப்பம் இருந்தாலும் இந்த ஃபீட்பேக் லிங்க் அனுப்புகிறோம், அதுலேயும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அனுப்பலாம். இப்போ இதில் வந்து நம்ம யூடியூப் லிங்க் எல்லாத்துக்குமே அனுப்பிடுவோம். இதில் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம இதை கற்றுக்கிட்டோம் போனோம் அப்படிங்கிறது கிடையாது. இது மூலிமா நமக்கு என்ன நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது. ஏன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப நிறைய நாள் செலவிட்டோம். ஆனால் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா இன்னும் மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். பல பேருக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப அதுதான் முக்கியம். மற்றபடி இந்த கலந்துக்கிட்ட அனைவருக்குமே மிக்க நன்றி. மேலும் இதோட இப்போ கிளாஸ் முடிச்சுக்குவோம். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். மிக்க நன்றி. Documents local disk. Zoom icon for meeting control. End meeting or leave. End meeting. Meeting controls icon. Microsoft Excel documents icon. Local disk. F. With Microsoft Excel mark list Mohan. Documents window. Items view list. Meeting controls icon 2 of 4. Meeting can mute. Currently on. End meeting or leave. End meeting or leave meeting button. Cancel button. ஒரு நிமிஷம்.